red letter day for Big Debates. It's going to have one more feather in its cap. It steps one more milestone towards its goal. The first event of the program. It is very important to welcome everyone, and it is our duty and tradition too. To render our duty, I request the founder and director of Big Debates, Mr. Pradeep, to welcome the gathering. Over to Mr. Pradeep. The floor is yours. Thank you, Suganya. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் பிரதீப் குமார், CEO of Big DB Solutions. ஸோ இன்னைக்கு ஈவெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் பிக் மார்ட் ப்ராடக்ட் டான்ஸ் 2.0. ஸோ வாட் இஸ் ஆன்லைன் பிக் மார்ட்? ஆன்லைன் பிக் மார்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 years பிஃபோர் வந்து நம்மளோட சீஃப் கெஸ்ட் மிஸ்டர் ஜின்னா சாரை மீட் பண்ண சென்னை அலால் இந்தியா ஆஃபீஸ் போயிருந்தேன். ஸோ எப்பயுமே வந்து ஜின்னா சார் வந்து அவர் சாஃப்ட்வேரை பற்றி ஸ்டேட்டஸோ என்கிட்ட கேட்டதில்லை. நான் டெவலப் பண்ணுற ஸ்டேட்டஸ் பற்றி எப்பயுமே வந்து என்னோட பிஸ்னஸ் எப்படி போயிட்டு இருக்கு, ஸோ நெக்ஸ்ட் லெவல் என்ன பண்ணியிருக்கீங்க, என்ன ப்ராடக்ட் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரி தான் கேட்பாரு. ஸோ அந்த மாதிரி பேசுகிறப்ப தான் நான் சொன்னேன், சார் இந்த மாதிரி வந்து நாங்கள் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ், மேனுஃபேக்சரிங்ஸ் அந்த மாதிரி நிறைய பண்ணுறோம் சார் அப்படின்ட்டு. சார் எல்லாமே லிசன் பண்ணிட்டு லாஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்டார், நீங்கள் ஃபார்மர்ஸுக்காண்டி என்ன பண்ணியிருக்கீங்க, இல்லாட்டி ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்காண்டி என்ன பண்ணியிருக்கீங்க, அவங்களுக்கு வந்து ஐடி சப்போர்ட் தேவைப்படுது நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கு, அதை பற்றி ரிலேட்டட் ஏதாவது பண்ணிக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். ஸோ வந்து அப்போது ஒரு சின்ன இம்பேக்ட் எனக்கு வந்துச்சு. ஸோ நம்ம வந்து சொசைட்டி ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதை மைண்டில் எடுத்துகிட்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அங்கேருந்து ஒரு 6 months போயிருக்கோம். எங்களோட காலேஜ் மேட்ஸோட ஒரு கெட் டுகெதர் வச்சுருந்தோம். ஸோ எங்களோட ஃபேமஸ் டெம்பிள் அழகர் கோயில் போயிருந்தோம். ஸோ அங்கே போயிருந்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஃப்ரெண்ட் வந்து பக்கத்தில் ஒரு வில்லேஜில் இருக்காரு. ஸோ அங்கே வந்து லன்ச் சாப்பிடுவோம் அப்படின்ட்டு அங்கே போயிருந்தோம். ஸோ அவர் வந்து பார்த்தோன்னா விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு 2 acres வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து கல்டிவேட் பண்ணி ஒரு வெண்டாட்டை கொடுத்துட்டு இருந்தாரு. அப்போ நான் போயிருந்தப்போ லாரியில் வந்து எல்லாம் ஏற்றிட்டு இருந்தாங்க. நான் கேட்டப்போ ஏன் வெண்டாட்டை போகிற டேரெக்டாக கஸ்டமர் போக முடியலையா அப்படின்ட்டு. ஸோ அப்போ பண்ணுறப்போ இல்லை நம்ம கஸ்டமர்ஸ்ட்டை போகணும் அப்படின்னா என்னால் வந்து ஒரு 10 kilometers தான் என்னால் பண்ண முடியும், பட் வந்து நல்ல பிஸ்னஸ் இருக்குது, ஆனால் என்னால் போக முடியலை அப்படின்னாரு. சார் நான் கேட்டேன் ஏன் ஆன்லைனில் கொண்டு போக வேண்டியதானே அப்படின்ட்டு, ஏன்னா நிறைய சைட் இருக்குது அப்படின்ட்டு. அவர் சொன்னார் நான் ஆன்லைனில் கொண்டு போகலாம், பட் வந்து அந்த ஆன்லைனில் நம்ம ப்ராடக்ட் சேல்ஸ் லீடு வரும், எனக்கு வந்து அதுக்கு வந்து நான் ஒரு 20 to 30% கமிஷன் கொடுக்க வேண்டியிருக்கு, ப்ளஸ் வந்து பேமெண்ட் வந்து எனக்கு டைரெக்டாக வராது, அவங்க மூலமாக வந்து வீக்லி ஒன்ஸ் தான் எனக்கு அப்டேட் பண்ணுவாங்க, இந்த டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னாரு. ஸோ நான் அப்போ கேட்டேன் இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து உங்கள் ஓன் நேம்லேயே சைட் ஆரம்பிச்சிட வேண்டியதானே அப்படின்ட்டு. அதுக்கும் ட்ரை பண்ணேன். அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து ஒரு 30,000 to 40,000 ஆகுது. ஸோ அதனால் வந்து அவ்வளோது என்னால் இன்வெஸ்ட் பண்ணி ரிஸ்க் எடுக்க முடியாது, கஸ்டமர் சப்போர்ட் பண்ண என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் பண்ணார். ஸோ அப்போ வந்து எனக்கு தோணுச்சு சார் இந்த மாதிரி வந்து வில்லேஜும் சரி ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி சரி எல்லா இடத்துலையும் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஆன்லைன் பிக் மார்ட் வந்து எங்கள் டீமோட அன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஃபைனலைஸ் பண்ணோம். சரி எங்கள் டெக்னாலஜி வச்சு நம்ம என்ன பண்ணலாம், SaaS மாடலில் கொண்டு போவோம். SaaS மாடலுங்கிறது வந்து ஒரு சாஃப்ட்வேர் மல்டிபிள் வெப்சைட் மல்டிபிள் ஆப் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த ஆப்ஷன் நம்ம வச்சு இது உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு குவாலிட்டியான சாஃப்ட்வேர் வந்து சீப் காஸ்ட்டில் கொடுக்கணும் அப்படிங்கிற ட்ரை பண்ணதுல தான் வந்து உருவானது. ஸோ வந்து இதுக்கு உண்டான விதை போட்டது வந்து மிஸ்டர் ஜின்னா சார். தேங்க்ஸ் ஃபார் தேட் சார். நீங்கள் ரிமூவ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் அன்றைக்கி சொன்னது. தேங்க்ஸ் ஃபார் தேட் சார். நெக்ஸ்ட்டு வந்து ஆனால் நாங்கள் 2019 லான்ச் பண்ணோம். லான்ச் பண்ணி ஒரு 3 months பார்த்தோம் அப்படின்னா கோவிட் லாக்டவுன் ஃபேஸ் பண்ணுறோம். ஸோ அந்த டயத்தில் பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் வந்து மார்க்கெட்டும் பண்ணலை. எங்கிட்ட ஒரு 25 customers தான் இருந்தாங்க. பட் அந்த 25 customers பார்த்தீங்க அப்படின்னா வேர்ட் ஆஃப் மவுத்தில் வந்து எங்களுக்கு 400 customers இன்க்ரீஸ் ஆனாங்க. அவங்க வந்து எனக்கு பர்சனலாக ஃபோன் பண்ணி சார் நாங்கள் லாக்டவுன்லேயே நாங்கள் பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ணலை, இது பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ண ரன் ஆச்சு சார் அப்படின்ட்டு வந்து எங்கிட்ட வந்து ரொம்ப ஹாப்பியாக சொல்லுவாங்க. ஸோ வந்து அது எப்பயுமே அந்த கிரெடிட் கோஸ் டு மிஸ்டர் ஜின்னா சார். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கெஸ்ட் ஆஃப் ஆனர் மிஸ்டர் ஆனந்த் சார். ஸோ நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண புதுசில் நிறைய கிளைண்ட் பிளேஸுக்கு போய் நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரி சார் பிட் டிப்ஸ்லேருந்து வந்திருக்கோம் அப்படின்ட்டு ப்ரௌசர் கொடுப்போம். அவெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க, என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறீங்க எல்லாம் கேட்டு ப்ரௌச்சர் வாங்கி வச்சுருவாங்க, நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் இருக்கும்போது நாங்கள் சார் போய் மீட் பண்ணோம். அந்த மாதிரி ஆனந்த் சார் ஃபோன் பண்ணி கேட்டேன் நீங்கள் வந்து எங்கள் டீமில் பேசுங்க அப்படின்னாங்க. ஸோ பேசி அதுக்கப்புறம் சொன்னேன் சார் இந்த மாதிரி நான் பண்ணுறோம் அப்படின்னா அவர் வந்து இந்த மாதிரி வந்து நாங்கள் பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருப்போம், ஸோ நீங்கள் கடைசி சப்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. சார் கண்டிப்பாக பண்ணுறோம் அப்படின்னு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. ஆனால் சார் வந்து சான்ஸ் கொடுத்தது வந்து பிளாக் ஃபாரஸ்டோட பிராண்ட் நான் யூஸ் பண்ணி எங்கள் பிக் டிப்ஸ் வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போயிருக்கேன் சார். ஏன்னா அதுக்கப்புறம் நான் எங்கே டைம் பேஸ் பண்ணாலும் நாங்கள் பிக் டிப்ஸ் வந்து வரோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நாங்கள் பிளாக் ஃபாரஸ்ட் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா எனக்கு வந்து குயிக் ரெஸ்பான்ஸும் வரும், ஈஸியாகவும் லீடு கன்வெர்ட் ஆயிடுச்சு.
தேங்க்ஸ் ஃபார் தட் கிவிங் மீ ஆப்பர்ச்சுனிட்டி சார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் ரத்தன் சார், ஜாஸ்மின் டவல்ஸ். அவர் பார்த்தோம் அப்படின்னா அவரை போய் நான் மீட் பண்ணி பேசுகிறப்போ அவர் சொன்னார், நான் வந்து நிறைய சாஃப்ட்வேர் ட்ரை பண்ணி எனக்கு வந்து சக்ஸஸ் ஆகலை, ஸோ நான் ஸ்டாப் போகலான்னு இருக்கேன், இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னாரு. நான் சொன்னேன் சார் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சார், உங்களுக்கு பண்ணி தரேன் அப்படின்னு, கஸ்டமைஸ் உங்களுக்கு பண்ணி தரேன் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி சக்ஸஸ் பண்ணோம். சக்ஸஸ் பண்ணிட்டு சாரோட ரிசல்ட் என்ன அப்படின்னா, நாங்கள் எந்த கிளைண்ட் பேஸ் போனாலும் நாங்கள் சொல்லுவோம் இந்த மாதிரி ஜாஸ்மின் டவல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில். அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, நான் ஃபோன் பண்ணி பேசுகிறேன் சார்கிட்ட, நான் அவங்க டீட்டெயில்ஸ்லாம் கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ சாருக்கு முன்னாடி நான் வந்து ஃபோன் பண்ணிடுறேன் தான் சாருக்கு, சார் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு கால் வரும் சார் அப்படின்ட்டு. அவர் எந்த கிளைண்ட்டுன்னு கேட்டு அப்படி அந்த கிளைண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தா நானே பேசினேன் அப்படின்பாரு. சாரை வந்து எவ்வளோ குரோர் டர்ன் ஓவர் பண்ணாலும் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு எங்களுக்கு மோட்டிவேட் பண்ணி கொண்டு போனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த டைத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஐ வெல்கம் ஆல் அவர் ஈவென்ட் பார்ட்டிசிபென்ட் டு அவர் ஆன்லைன் பிக் மார்ட் டான்ஸ் சார். வெல்கம் எவ்ரிவன். தேங்க்ஸ். Thank you, sir. There is a beautiful quote. Teach me, I forget. Show me, I remember. Involve me, I understand. How can we remember and retain about big debates? We can easily remember each and everything by watching. So, we would like to show a video clip about big debates. Here we go. Our world runs on technology. We are surrounded by systems that makes our life simpler, smarter, and safer. What makes each business vertical or domain unique in transforming themselves? Which makes a customer to feel delighted and served better? Inside, there is a world of tracking system with heap of technology. This is the world of BigDibus. BigDibus is the motherhood of new innovations. From food to textile and e-commerce to hospitality sector, we have footprints on latest transformations. We have served from small to larger industries and also give value to your business. Now, let us see why BigDibus. It has been 7 years since from the establishment. We thank our clients, vendors and public for the support. In this journey, BigDibus has delivered 8 software and app products. Textile ERP software for spinning, weaving and apparel manufacturing industries to manage production process. Bakery ERP to manage shop POS billing and production unit. Restaurant software to manage POS billing, KOT app and sales aggregator. Trading and accounting software to manage purchase, sales and inventory. B2B ordering app to manage vendors and employee orders. OBM app, that is online Big Mart, to manage e-commerce business online via website and app. Post sales service app to manage service and complaints requests from customers. It is being trusted over 600 plus customers globally. It won't go wrong. Join us in the journey. So, business is big with BigDibus. Now, I call upon the director of BigDibus, Mrs. Priyadarshini, to brief about online Big Mart. Welcome, ma'am. Thank you so much. And I again welcome all our participants here and chief guest and guest of honor. And so இந்த ஒரு ஈவெண்ட்காக தான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். 2.0 எங்களோட எங்களோட கஸ்டமர்ஸும் வந்துட்டு 2.0 எப்போ கொண்டு வருவீங்க, எங்களோட நெக்ஸ்ட் எங்களோட அப்டேஷன்ஸ் எப்போ சொல்லுவீங்கன்னு கேட்டுட்டே இருந்தாங்க. ஸோ ஒரு ஈவெண்ட்டா கொண்டு வரணும் நம்ம ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தோம். ஸோ இட்ஸ் நவ் த டே. OBM அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஆன்லைன் பிக் மார்ட் எல்லாம் ஓகே, பட் வந்து இது என்ன பண்ணும் நிறைய பேர் தெரியும், சில பேருக்கு வந்து இந்த ஆடியன்ஸ்ல தெரியாது. அதனால ஒரு சின்ன ஓவர்வியூ பார்த்துட்டோம்னா எல்லாருக்கும் புரிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா just a minute. So OBM அப்படின்றது it's a platform to sell your product to customers anywhere in the world. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ்ல ஆரம்பிச்சோம்னா நம்ம பிரிக் அண்ட் மோட்டாரா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆன்லைன்ல கொண்டு போகணும் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. நான் ஆன்லைன்ல கொண்டு போனதான் எனக்கு வந்து நெக்ஸ்ட் லெவல்ல போக முடியும்.
பட் அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும் இல்லையா? அப்போ OPM அப்படின்றது பாத்தீங்கன்னா இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம் டு செல் யோர் ப்ராடக்ட்ஸ் டு கஸ்டமர்ஸ் எனிவேர் இன் த வேர்ல்ட். இல்ல நான் வந்து லோக்கல் தான் பிசினஸ் பண்ணுவேன், நான் மதுரையில மட்டும் தான் பிசினஸ், சென்னையில மட்டும் தான் பிசினஸ் பண்ணுவேன் அப்படின்னா பண்ணலாம். அதே மாதிரி வேற பக்கத்து சிட்டிக்கும் பக்கத்து ஸ்டேட்டுக்கோ பக்கத்து கண்ட்ரி கூட நம்ம வந்துட்டு நம்ம ஆன்லைன் மூலமா பிசினஸ் பண்ணலாம். சோ தி நெக்ஸ்ட் திங், இப்படி நான் பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் ஆன்லைன் பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா எனக்கு என்ன வேணும்? வாட் த திங்ஸ் டு ரன் த ஆன்லைன் பிசினஸ் அப்படி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் யூ நீட் இஸ் ஆன்லைன் ஸ்டோர். ஒரு ஆன்லைன் ஸ்டோர் வேணும். அப்படின்னா என்ன? சோ ஒரு வெப்சைட், இ-காமர்ஸ் வெப்சைட்டா இருக்கலாம், இட் கேன் பி an app, but it should be in your own brand name, so you can be differentiated, will be differentiated in the market. So உங்களுக்கு ஒரு ஆன்லைன் ஸ்டோர் வேணும். அதுக்கப்புறம் ஓகே ஆன்லைன் ஸ்டோர் இருக்கு, உங்களுக்கு என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் பேமெண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணணும். அப்படி கலெக்ட் பண்ண பேமெண்ட்ஸ் வந்துட்டு ஆன்லைன்ல உங்களுக்கு வேணும் அப்படின்னா பேமெண்ட் கேட்வே நம்ம லிங்க் பண்ண வேண்டியிருக்கு. The third one you need here is the advertise your products. எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அப்போ வந்துட்டு நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? உங்க ப்ராடக்ட்ஸ் அண்ட் உங்களோட பிசினஸ் இருக்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் இல்லையா? அப்போ you need some kind of SEO, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க. எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஓகே எனக்கு ஆர்டர்ஸ் வந்துருச்சு. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? எனக்கு ஆர்டர்ஸ் வரதா பார்க்கணும். அப்போ இந்த 4 விஷயமே சேர்ந்து இருந்தாதான் உங்க பிசினஸ் ஆன்லைன்ல கரெக்டா போயிட்டு இருக்கு. அப்போ இந்த 4 விஷயம் ரொம்ப எசென்ஷியல். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுக்குதான் பிக் ஒரு கான்செப்ட், எங்களோட CEO சொன்ன மாதிரி ஒரு பிக் கான்செப்ட் லைக் OBM, ஆன்லைன் பிக் மார்ட் அப்படின்னு நாங்க லான்ச் பண்ணோம். இட்ஸ் a சாஃப்ட்வேர். சோ அதை பத்தி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோர் ஃப்ரண்டோட டிசைன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஜஸ்ட் வந்துட்டு இது எப்படி இருக்குன்னு ஒரு ஐடியாக்காக தான். ஒரு ஸ்டோர் ஃப்ரண்ட் இருக்கணும். இந்த ஸ்டோர் ஃப்ரண்ட்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா கேட்டகரிஸ் இருக்கும், மேல பேனர்ஸ் ஓடிட்டு இருக்கும், அதுக்கப்புறம் கீழே பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் இருக்கும். இந்த கேட்டகரிஸ் பாத்தீங்கன்னா நீங்க கிரியேட் பண்ணிட்டே போகலாம். சோ இந்த ப்ராடக்ட் கிளிக் பண்ணும்போது அதை பத்தி டீடைல்ஸ் வரணும். சோ இந்த மாதிரி உங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்றதுக்கு ஒரு ஸ்டோர் ஃப்ரண்ட், நான் சொன்ன மாதிரி வெப்சைட்டா இருக்கலாம், இட் கேன் பி ஆப் ஆல்சோ. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா you need a payment gateway. இப்போ பேமெண்ட் கேட்வே சொல்லும் போது இட் கேன் பி எனிதிங் லைக் ரேசர் பேயா இருக்கலாம், இல்ல வந்துட்டு வேற ஏதாவது பேமெண்ட் கேட்வே இருக்கலாம். இட் கேன் பி பே யூ ஆல்சோ, இன்ஸ்டாமோஜி, இந்த மாதிரி ஏதாவது பேமெண்ட் கேட்வே இருக்கும்போது we can receive our payments online. சோ இதுதான் பேமெண்ட் கேட்வே. சோ தேர்ட் பாத்தீங்கன்னா ட்ராக் த ஆர்டர்ஸ். இந்த ஓபிஎம்ல பாத்தீங்கன்னா உங்க ஆர்டர்ஸ், உங்க கஸ்டமர்ஸ் அவங்களோட ஆர்டர்ஸ் அவங்க ட்ராக் பண்ணிக்க முடியும். அவங்க ஆர்டர் எந்த ஸ்டேஜ்ல இருக்கு, பெண்டிங்ல இருக்கா, ஷிப் ஆயிடுச்சா, டெலிவரி ஆயிடுச்சா, அது வந்துட்டு எந்த ஸ்டேஜ்ல இருக்கு அவங்க பாத்துக்கலாம். உங்களுக்கும் வந்துட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேக் ஆஃபீஸ். ஒரு சிஸ்டம் நீங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் ஒரு பேக் ஆஃபீஸ் தேவைப்படுதா? அந்த பேக் ஆஃபீஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா OBM ஆப் அண்ட் சாஃப்ட்வேர். சோ OBM ஓட அட்மின் ஆப் ஒன்று கொடுப்போம். உங்களுக்கு ஒவ்வொரு ஆர்டர் வரும்போது அதோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் நீங்க என்னவா சேஞ்ச் பண்ணிக்கலாம், உங்க ப்ராடக்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம், டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம். சோ இது எல்லாமே பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பேக் ஆஃபீஸ் வேணும். அண்ட் எல்லா ரிப்போர்ட்ஸும் பாக்கிறதுக்கு எல்லாம் வந்துருச்சு. உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் தெரியணும், எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு தெரியணும், எந்த ப்ராடக்ட் பெஸ்டா போகுது, எந்த கஸ்டமர்ஸ் ரொம்ப ஹையா உங்களுக்கு ஆர்டர்ஸ் கொடுக்குறாங்க, எல்லாமே தெரியணும்னா யூ நீட் அன் அனாலிட்டிக் அண்ட் ரிப்போர்ட் சாஃப்ட்வேர். இட் இஸ் ஆல்சோ அவைலபிள் OBM. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இட் ஹாஸ் கம்ப்ளீட் பேக் அண்ட் சப்போர்ட். எல்லாம் பண்ணி எனக்கு வந்து இதெல்லாம் புதுசுங்க, எனக்கு வந்து பிசினஸ் வந்துட்டு எப்படி பண்ணணும்னு தெரியல, எனக்கு இது எப்படி நான் ரன் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா we have a back end support team to give you support always. சோ உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்றதுல இருந்து ஆர்டர்ஸ் எப்படி வருதுன்னு தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு எல்லாமே இதுல நாங்க வந்து பேக் அண்ட் சப்போர்ட் இருக்கு. சோ இட்ஸ் டைம் ஃபார் த பிக் இம்பாக்ட். லெட்ஸ் ஸ்டார்ட் டுடேஸ் செஷன். சோ thank you for all. Thank you, ma'am. Ladies and gentlemen, this is the time to listen the guest of honor speech. Before his address and felicitation, I request Mrs. Bima to give an introduction about today's guest of honor. Welcome, ma'am. Thank you, ma'am. I am very happy to take this opportunity of introducing our guest of honor, Mr. Anand Babu, the Managing Director of Black Forest Bakery Services, India. Sir completed his master in English and started career in front office at Pandian Hotel. He started his first bakery on 1994 and exploring the industry by joining industry experts like Hindustan Lever Bunch India. During 2006 to 2007, he started Kartika Marts for importing bakery equipments and selling the same upon the need of industry for modernization. Later in 2009, he started Black Forest Cakes with 26 outlets all over Tamil Nadu.
He started the manufacturing business on world-class special purpose equipments and selling in India and exporting 2014. He started Steam Engine Restaurant in 2016. Now, I please invite our honor, Mr. Anand Babu, to speak a few words about his endeavors and his experience. We welcome you, sir. Hello, good evening, everyone. Is it audible? Yes, sir. It's audible. Hello. Yeah. Sir, it's audible for us. Yeah. Good evening, everyone. I take very immense pleasure in being a guest of this event, Big the Base Solutions. In fact, I know Mr. Pradeep since 7 years, as he said, and I really very happy to say that he is one of the persons who returned back from abroad, gathering all the knowledge. I know I wanted to have all our resources to be in India, and in that way, I really appreciated him, and he turned back to India to start up a business in India, because I always felt the next big market is India. It's much faster growing, and the potential, the population, the way it goes to develop, everything gives a promising stay in India for anyone who comes back to India. In that way, I really appreciate, and I see that there is a growth, a remarkable growth in Big the Best Solutions, which I believe to start up. So first of all, I should congratulate Mr. Pradeep on this event, and it's better off. He's giving a very good support, lovely technical support to his business, and both are doing a great job. And when I came upon the news that Big the Biz is launching an online Big Mart, really it is a big gap that remains unattended by many of the common platforms. Like, there are big companies to do this, but they are much expensive. But the way what online Big Mart has started is to address a very common day-to-day our neighboring vendors who are doing good business and have big dreams over it. இல்லையா, நல்ல பெரிய ட்ரீமோட அவங்களுக்கும் நல்ல ப்ராடக்ட், நல்ல சர்வீஸ் கொடுக்கணுன்றவங்களுக்காக ஒரு 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 காமன் பிளாட்ஃபார்ம் ஆரம்பிக்கிறது வித்தவுட் மச் எக்ஸ்பென்சிவ் அண்ட் அஃபோர்டபுள் ஒரு பட்ஜெட்ல ஆரம்பிக்கிறதுன்றது தான் இதனோட மிகப்பெரிய அட்வான்டேஜ்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஆல் த பிராண்டட் கம்பெனி தே சார்ஜ் லேக்ஸ் டுகெதர், while Big the Biz is just starting their budget in just 99 rupees per product. So அது வந்து ஒரு affordable, anyone can launch. Even homeல வந்து நிறைய பேர் இப்போ வந்து ஹேண்டிகிராஃப்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்மால் கிராஃப்ட் ஒர்க் இருக்கும், மேபி பாட்டரியா இருக்கலாம். இதெல்லாம் கூட இன்னைக்கு வந்து ஆன்லைன்ல அவங்களால சேல் பண்ண முடியறதுக்கான ஒரு அருமையான ஒரு கனெக்டிங் பிளாட்ஃபார்ம் பிட்வீன் த ரெக்குயர்மெண்ட், யாருக்கு தேவை இருக்கோ அவங்களுக்காகவும், யார் அதை செய்கிறாங்களோ அவங்களையும் கனெக்ட் பண்ணுற ஒரு உன்னதமான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் நான் சொல்லுவேன் இதை. ஏன்னா இந்த மாதிரியான டெக்னாலஜி வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து ஒரு ஹிடன் ட்ரெஷராக தான் இருந்தது. இதை பற்றி யாருக்காவது தெரியணும்னா அவங்களுக்கு யார் மூலியமாவது சொல்லப்பட்டு அதுக்கு தேடி அவங்க டிராவல் பண்ணி தான் அடையிற மாதிரி இருக்கு. பட் இன்னைக்கு வந்து வேர்ல்ட் ஹஸ் கம் இன் டு அவர் பாம், நம்மளோட கை அளவுல இருக்கு. எல்லா வேர்ல்டே வந்து அந்த அளவுக்கு சுருங்கி போச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரியான ஒரு லான்ச் பண்ணி அதை வந்து ஒரு பெரிய லெவல்ல எல்லா காமன் பப்ளிக்ஸ்க்கும் ரீச் ஆகுறதுன்றது ஒரு நல்ல விஷயம். அதுக்கு முக்கியமான காரணமா நான் நினைக்கிறது அவங்களோட அந்த பட்ஜெட் பிளான் தான். They have a very nice starting plan of 99 rupees per month and until 599 per month. இது வந்து நமக்கு ஒரு ரீசார்ஜ், மொபைல் ரீசார்ஜ் பண்ற அமௌண்ட்டோட ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு அமௌண்ட்ல ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணி அவங்களோட ப்ராடக்ட் அதில் டிஸ்பிளே பண்ணி அது வந்து உலகத்துக்கே தெரியற மாதிரி பண்றதுன்றது வந்து ரொம்ப கேட்கவே நம்ம எக்ஸைட்டடா இருக்கு. ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும்னா யாரெல்லாம் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்றாங்களோ அவங்க மூலியமாவே இந்த வெப்சைட், இந்த ஆப் எல்லாமே டெவலப் ஆயிடும். இவங்க தனியா அதுக்குன்னு மார்க்கெட் பண்ணுன்றது வந்து தேவைப்படாது. ஏன்னா இப்போ ஒரு கேஎஃப்சிக்கு இது பண்றாங்கன்னா கேஎஃப்சி வந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்களா டிவியில சொல்லலாம், பல லட்சம் பல கோடி பேருக்கு போய் சேரும். ஆனா ஒரு நியர்பை வெண்டருக்கு வந்து அவங்களோட வெப்சைட் இருந்தாலுமே அதை வந்து உறக்க சொல்றதுக்கான ஒரு இடமா வந்து இத்தனை வருஷம் இல்லை. பட் இந்த ஆப் மூலியமா அவங்களோட கடைகள்ல வந்து இந்த
இந்த என்ன சொல்றது, இந்த ஆன்லைன் பிக் மார்ட் டவுன்லோட் பண்ணி அதில் எங்களோட ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து ரீச் பண்ணலாம் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்து கண்ணில் படுற இடங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இது இந்த மாதிரியான ஒரு காமன் பீப்புள் கிட்ட ரீச் ஆகிறப்போ இதனோட ரீச்சிங் டு த வேர்ல்டு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா எவ்ரி ஸ்ட்ரீட் கார்னர்ஸில் ஒரு சிம்பிள் மேன் இருக்கான். இவங்கள ரீச் பண்ணுறது தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த விஷயத்த வந்து கரெக்டாக கையில் எடுத்திருக்கீங்க. I wish Pradeep and team to achieve a very great success. இந்த சர்வீஸ் மட்டும் இன்னும் நல்லா பண்ணணும். அவங்க இதில் எப்படி ஆர்வத்தோடு அவங்க என்ட்ரு ஆயிருக்காங்களோ அதனோட எந்தூசியாசம் வந்து 1% கூட குறையாம என்ன தேவைப்படுது, இன்னும் என்ன தேவைப்படுது அப்படின்றத அப்கிரேடேஷன் மட்டும் எப்பயுமே வாட்ச் அவுட் பண்ணிட்டு அதை அப்டேட் பண்ணி அதை மியூச்சுவலி பெனிஃபிட் கொண்டு வந்தீங்கன்னா இதனோட ரீச் உலக லெவலில் நல்லா ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். I wish you all success to move ahead. At the same time, நான் முதல்லயே வந்து வெல்கம் பண்ணணும்னு நினைச்சேன் மிஸ்டர் மீரான். He is doing an excellent job. I think he's the halal certification in Singapore. அந்த ஒரு இது பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். Good evening sir. My name is Anand. Now just உங்களோட அறிமுகம் கிடைச்சதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். இந்த ஆப்பை வந்து நல்ல நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறத நான் பார்க்கணும். அதில் என்ன சப்போர்ட் பண்ணணுன்னாலும் ஐ எம் ஆல்சோ பி ரெடி டு கிவ் சம் இன்புட்ஸ் இஃப் ஐ கம் அக்ராஸ். தேங்க்யூ அண்ட் விஷ் யூ அண்ட் ஹேவ் எ குட் ஈவினிங். தேங்க்யூ சார். Thank you, sir, for your wonderful, simple, and motivating speech. And you emphasize service to humanity is the best work of life. We will definitely follow that. Once again, I call upon Mrs. Bama to introduce the chief guest to the gathering. Thank you, ma'am. I am profoundly delighted to take an opportunity to introduce the chief guest, Mr. Mohammed Jinnah, the chairman of United Halal Department, Singapore. He is a dynamic personality who is an amazing entrepreneur, pioneering the new evolution of alternate business strategies globally and more of in connection with halal, a global perspective of health and hygiene. He is a kind philanthropist. Being an out-of-box thinker, he has set up a consortium of business across various nations and holding various honorable positions in global halal industry. He got the Peace Ambassador Award from Bosnia. He backed Islamical 500, that is, he is one of the top 500 influential Muslim leaders across the world. He got the awards and appreciation from EAFPF, Euro-Asia Financial Policy Forum, dealing with the illegal aspects of money laundering and facilitating anti-social activities. More than 25 nations' government invited him to give a speech. He attended global conferences, presented research papers, and taken part in various discussions with various global leaders, government officials, and eminent personalities. He has traveled more than 70 countries for business meets and developments. Numerous awards and honors throughout his career are the testament to his leadership skills and impact. Few of his amazing visions are providing affordable and economic medicine for cancer treatment for the entire humankind, replacing harmful projects with technology, and plant million trees in 10 years. Now, I'd like to call upon Mr. Mohammed Jinnah to accompany us on the stage to enlighten us with the words of true wisdom. Please welcome you, sir. Thank you very much. And it's a great opportunity today to be addressed in the great gathering. அனைவருக்கும் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நாம் பேசும் மொழி தமிழாக இருந்தாலும், நம்மை இணைப்பது தமிழாக இருந்தாலும், நம்முடைய ஒவ்வொரு நொடியிலும் நம் அறம் சார்ந்த வியாபாரத்தை மேற்கொண்ட சமுதாயமாக இந்த தமிழ் சமுதாயம் இருப்பதில் மிக்க பெருமை அடைகிறேன். Thank you again, once again, for Priyadashini team and Pradeep and the entire team member who's been inviting me. It's a great pleasure for me today to address at a great gathering. Also, I would like to extend my sincere thanks to Mr. Anand Babu, who's been inspiration for our Mr. Pradeep. I know Pradeep for about almost 7 years, couple of years.
நான் எப்போ பிரதீப்பை மீட் பண்ணாலும் சென்னையில ஒரு வார்த்தை தான் சொல்றேன், பிரதீப் உங்களுடைய டெக்னாலஜி இந்த சமுதாயத்துக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க, இந்த கம்யூனிட்டிக்கு உதவக்கூடிய வகையில நம்மளுடைய டெக்னாலஜி இருக்கணும்னு நான் எப்பப்பெல்லாம் மீட் பண்றேனோ அப்பெல்லாம் சொல்லிட்டு இருப்பேன். அவருடைய சர்வீசஸ் நான் வந்து ஆல்மோஸ்ட் 7 years we have been implemented in our office and globally we have அவருடைய சாஃப்ட்வேர் ஆல்மோஸ்ட் ஒரு 3 நாடுகளுக்கு கொண்டு போயிருக்கோம். இன்னும் ஒரு 10 நாடுகள் கொண்டு போறதுக்கான வேலைகள் ஸ்டார்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் கொண்டு போயிட்டு இருக்கோம். பிகாஸ் ஆஃப் கோவிட் has been slowed down but there is a great light in the tunnel. குறிப்பா இந்த லான்ச் பத்தி நான் பேசணும்னா there are 3-4 things I would like to highlight in a very simple manner. Normally when you start about e-commerce abdinala, okay, first of all I would like to excuse Mr. Manish who's speaking only in English. I think after my Tamil speak I will come back to you in English so that you'll be understanding the gist of my speech. Thank you. நார்மலா இந்த மாதிரி ஆன்லைன் தளங்கள்ல ஒரு காமன் மேனுக்கு என்ன த்ரெட் இருக்கும்னா, என்னுடைய பேமெண்ட் செக்யூரா இருக்குமா, என்னுடைய கிரெடிட் கார்டு யாராவது திருடிடுவாங்களா, நம்பர் யாராவது எடுத்துக்குவாங்களா அப்படின்றது ஒரு காமன் மேனுக்குள்ள கன்சர்ன்ஸ். ஓகே, வி கேனாட் இக்னோர் தட் கான்செப்ட். அப்போ அந்த லேமேன் டீச்சிங் நம்ம சொல்லணும்னா we have to be tell in a very specific manner. சைபர் கிரைம் இன்னைக்கு நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நமக்கு இருந்துட்டு இருக்கு. அதையும் மீறி இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் என்பது எந்த அளவுக்கு செக்யூரா இருக்கும், இது யாரெல்லாம் பயன்படுத்தலாம் என்றதை நம்ம வந்து இந்த தளத்துல வந்து ரொம்ப குறிப்பா சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்பதான் அந்த கன்சியூமருக்கும் வெண்டருக்கும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப் வந்து மோர் செக்யூர் அண்ட் மோர் ஃபெய்த்ஃபுல்லா இருக்கும். அதர்வைஸ் அவங்க டேட்டா ஸ்டீல் பண்ணப்பட்டதுன்னா ஒரு கஸ்டமருடைய ஃபீட்பேக் ஒரு 1000 கஸ்டமர் இன்னைக்கு சோஷியல் மீடியால உடனே போய் ரீச் ஆகிடும். ஸோ அந்த த்ரெட் எப்பயுமே இருக்கிறதுனால அது எப்பயுமே மைண்ட்ஃபுல் பண்ணிக்கிங்க. we have to more secure on the payment gateway system. அதை நீங்க பண்ணிட்டீங்கன்னா I think the most of the thing will be most clear with the consumer. Second, இங்க ஒரு பெரிய கேப் இருக்கு. என்ன கேப்னா, இந்தியா பொறுத்தவரைக்கும் சரி, மினிஸ்டர் அனந்த் பாபு said India is a golden goose country. இது ஒரு பெரிய கோல்டன் கூஸ் உள்ள ஒரு லேண்ட் உள்ள ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உள்ள ஒரு கண்ட்ரி. இஸ் $1 trillion எக்கனாமி தமிழ்நாடு அலோன். அது மீறி நீங்க பேன் இந்தியான்னு பாத்தீங்கன்னா we are talking about next 10 to 20 years the young generation going to lead the country into the different shape. அப்போ எக்கனாமிக்கல் பெனிஃபிட் எப்படி ஏன் ரீச் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா the technology will play the major part in our industry. இன்னைக்கு ஒரு டெக்னாலஜி எப்படி ஃபீல் பண்றாங்கன்னா ஒரு எம்என்சி மட்டும் தான் பயன்படுத்தணும், ஒரு எஸ்எம்இ மட்டும் தான் பயன்படுத்தணும் நிலை மாறி ஒரு காமன் மேன், ஒரு சாதாரண ஒரு முறுக்கு வியாபாரி இல்ல ஒரு தேன் மிட்டாய் செய்யக்கூடிய ஒரு குக்கிராமத்துல உள்ள ஒரு வியாபாரி தன்னுடைய பொருளை மதுரையிலயோ திருச்சியிலயோ சென்னைக்கு சந்தைப்படுத்த முடியும்னா இதுதான் வெற்றி. இப்படிதான் நான் பாக்குறேன். அந்த குக்கிராமத்துல வாடக்கூடிய அந்த பயனீட்டாளர் அந்த கிராமத்துல தயாரிக்கக்கூடிய அந்த முறுக்கோ உங்களுடைய கடலை மிட்டாயோ சென்னைக்கோ மதுரைக்கோ போய் சேருதுன்னா நீங்க கொடுத்த டெக்னாலஜி இட்ஸ் கனெக்டட் வித் கம்யூனிட்டியோட டிராவல் பண்ணணும். தட் மீன்ஸ் யூ ஆர் ஹோல்டிங் ஹேண்ட்ஸ் வித் ஃபார்மர், த லோக்கல் எஸ்எம்இ, அவங்க நீங்க ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி கூட்டிட்டு போறீங்க. திஸ் இஸ் அ நோபல் ஜர்னி இன் மை விஷன். இந்த விஷன் ரீச் பண்ணும்போது யூ கேன் சி த ப்ரோக்ரஸ் இன் தமிழ்நாடு, யூ கேன் சி த ப்ரோக்ரஸ் இன் த வில்லேஜ் பீப்புள்ல உள்ள சாதாரண ஒரு தொழிலாளி, ஒரு 2 பேரை வச்சுக்கிட்டு முறுக்கு சொல்ற ஒரு வியாபாரி தன்னுடைய பொருள் மதுரையில கிடைக்குது, திருநெல்வேலி கிடைக்குது, திருச்சியில கிடைக்குதுன்னா இதை விட மிகப்பெரிய வெற்றி இந்தியாவுக்கு எங்கேயுமே கொடுக்க முடியாது. திஸ் இஸ் கால் சோசியல் எக்கனாமிக்கல் பெனிஃபிட் ஆஃப் த ப்ராடக்ட். ஸோ அது மைண்ட்ஃபுல்லா பண்ணீங்க, ஒரு பெரிய ரீச் கொண்டு போய் கொடுங்க. இந்த பொருள் ஒவ்வொரு கிராமத்துல உள்ள ஒவ்வொரு விவசாயம் தன்னுடைய பொருளை சந்தைப்படுத்துறதுக்கு இந்த இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் உதவியா இருக்கணும். ரெண்டு, ஆல்வேஸ் ஒரு விஷயங்கள் சொல்லுவாங்க, அது கொரியன் ஆகட்டும் இல்லை ஜப்பானீஸ் ஆகட்டும், ஈவன் சைனா, they will speak the people's language. நீங்க எப்போ அதிகமான முறையில நீங்க வந்து ஆங்கிலத்தை நீங்க உங்களுடைய சாஃப்ட்வேர்ல கொண்டு வந்து ஆங்கிலத்துல பேசுறீங்களோ அந்த கிராமத்துல உள்ள விவசாயியோ படிக்காத அந்த நம்மளுடைய விவசாய மக்களோ இல்ல நம்மளுடைய பெருங்குடிகள் அவங்களுடைய பொருட்களை சந்தைப்படுத்தல ஒரு தயக்கம் காட்டுவாங்க. ஏன்னா அவனுக்கு புரியாத லாங்குவேஜ் பேசுறீங்க, அவனுக்கு புரிகிற லாங்குவேஜ்ல நீங்க பேசுறீங்க. அப்பதான் அந்த ப்ராடக்ட் அவனை வந்து என்ஹான்ஸ் பண்ண வைக்கும், நம்ம புரிந்து கொண்டு வரும். ஓ, இந்த டெக்னாலஜின்றது ஒண்ணுமே இல்லை, இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த பிளாட்ஃபார்ம். யூ ஆர் கிவிங் எ பிளாட்ஃபார்ம் டு சம்ஒன். அந்த பிளாட்ஃபார்ம்ல அவன் டிரைவ் பண்றதுக்கு நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி. யூ ஹேவ் எ வெரி கிரேட் கார், BMW வச்சிருக்கீங்க, பட் ஃபியூல் பண்றதுக்கு உங்கள்கிட்ட பணம் இல்லை. there is no use for having such a wonderful car with you. அப்போ இந்த பிளாட்ஃபார்மை அந்த கிராமத்துல உள்ள அந்த ரூரல் ஏரியாவில் உள்ள
ஒவ்வொரு வியாபாரியும் ஒவ்வொரு எஸ்எம்இ தாண்டி காட்டேஜ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில உள்ள அந்த டார்கெட்டை முதல்ல பண்ணுங்க. I can tell you the success story of my vision. For the past 10 years, தமிழ்நாட்டுடைய பொருள் உலக லெவல்ல பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பா ஒரு 5 நாடுகள்ல தான் போய் சேரும். பட் டுடே ஐ கேன் ப்ரௌட்லி சே தட் நம்மளுடைய பவாண்டோ, தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பவாண்டோ இஸ் பீன் மூவிங் டு ஆல்மோஸ்ட் 18 to 20 கண்ட்ரீஸ்ல இன்னைக்கு அவைலபிள். நம்முடைய ஆச்சி மசாலா 60 நாடுகள்ல இன்னைக்கு கிடைக்குது. அதை தவிர ஏதோ ஒரு கிராமத்துல குக்கிராமத்தில் தயாரிக்கிற கடலை மிட்டாயும் நம்முடைய தேன் மிட்டாயும் சிங்கப்பூர்லயும் கிடைக்குது, லண்டன்ல கிடைக்குது, ஆஸ்திரேலியாவில் கிடைக்குதுன்னு போது இந்த பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த பிளாட்ஃபார்ம் தான் இன்னைக்கு உலக லெவல்ல தமிழ்நாட்டு பொருட்கள் ஷோகேஸ் பண்ணப்பட்டிருக்கு இந்த 10 வருடங்கள்ல. இதுக்கு முன்னால இந்த கடலை மிட்டாய் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்கு தவிர பேன் இண்டியாக்கே போகாது. ஸோ இன்னைக்கு அந்த கடலை மிட்டாய் உடைய வியாபாரம் மட்டுமே சிங்கப்பூர்ல எடுத்துட்டீங்கன்னா, I'm just quoting with the Singapore context because I'm seeing and I'm watching what is happening in the industry. கடலை மிட்டாய் உடைய இண்டஸ்ட்ரி மட்டுமே சிங்கப்பூருக்கு 10 கோடிக்குள்ள பொருட்கள் ஒவ்வொரு மாதமும் சிங்கப்பூர், மலேசியா மட்டுமே நம்முடைய கடலை மிட்டாய், தமிழ்நாட்டில் சார்ந்த கடலை மிட்டாயும் அப்பளம், ஊறுகாய், இது மட்டுமே சிங்கப்பூருக்கு 10 கோடிக்குள்ள வருமானம் உள்ள பொருட்கள் எவ்ரி மந்த் இட்ஸ் கமிங் டு சிங்கப்பூர். அப்போ இந்த இண்டஸ்ட்ரியை கொஞ்சம் தொலைநோக்கு பார்வையோட பாருங்க. டெக்னாலஜி ஹஸ் கிவன் அ வெரி பியூட்டிஃபுல் பிளாட்ஃபார்ம். அந்த டெக்னாலஜியை ஒவ்வொரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொண்டு போய் சேர்க்கிற முயற்சி எடுங்க. அந்த சர்வீஸ் இம்பார்ட்டன்டா கொடுங்க. லாங்குவேஜ், அந்த கஸ்டமர் லாங்குவேஜை பேசுங்க. அந்த வெண்டரோட லாங்குவேஜ்ல பேசுங்க. பிளஸ் அந்த ப்ராடக்ட் கொடுக்கும்போது அதோட யூனிக்னஸ் சொல்லுங்க. திஸ் இஸ் வேர் வி வாண்ட் டு ஸ்டாண்ட் வித் டிஃபரெண்ட். குறிப்பா எஸ்எம்இ இந்த காட்டேஜ் இண்டஸ்ட்ரி பத்தி பேசணும்னா இவங்க தான் வந்து சப்போர்ட் இல்லாம இருக்கிறாங்க. குறிப்பா இன்னைக்கு 18% of GST, there are huge lot of issues from the ground with the manufacturer. அந்த இஷ்யூவை நீங்க போக்கணும்னா டெக்னாலஜியை ஈஸி பண்ணுங்க. டெக்னாலஜியை ஒரு காமன் மேனுடைய கைகளில் கொண்டு போய் சேர்த்துட்டீங்கன்னா, அவங்களுடைய லாங்குவேஜ்ல நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அந்த வியாபாரி 10 வருடங்கள் 30 வருடங்கள் கண்ட கனவை 3 decades ஒரு மனிதனுடைய கனவை நீங்க ஒரு டெக்னாலஜியில ஃபுல்ஃபில் பண்றீங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ வெரி மச் பிரதீப் அண்ட் the team members who has been doing a wonderful job. நீங்க மென்மேலும் உயரணும். இந்த டெக்னாலஜியை தமிழகத்தில் உள்ள அனைத்து ஒவ்வொரு எஸ்எம்இ முதற்கொண்டு ஒவ்வொரு டெக்னாலஜி ஒவ்வொருத்தருடைய கைகளும் போய் சேரணும். கிராமப்புறங்களில் உள்ள ரூரல்ல உள்ள ஒரு சிறிய வியாபாரியாகட்டும் விவசாயியாகட்டும் தன்னுடைய பொருளை சந்தைப்படுத்துவதற்கு அதன் மூலமாக அந்த கம்யூனிட்டி அந்தந்த கிராமங்களின் ரூரல்ல வளர்றதுக்கு இது ஒரு பிளாட்ஃபார்ம் அமைகிறதுன்றத இறைவன் எல்லாருக்கும் இந்த அருளை பாக்கியத்தை கொடுத்து நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய பொருட்கள் மேட் இன் தமிழ்நாடு, மேட் இன் பாண்டிச்சேரி சொல்லக்கூடிய நம்முடைய பொருட்கள் உலக சந்தைப்படுத்தப்பட வேண்டும். The same time, the same product has to go into the global reach. So Manish, I hope I just put into the Tamil and English. If you have any concerns, please raise. I will address to your own concerns. Thank you, sir, for your igniting and kind words. My dear participants, the most awaiting part of this event has come. Yes, launching and the introduction of the product. I request today's chief guest to launch the product. Sir, please. Thank you very much. Here we go. Sir, can you share your screen, sir? I think you need to give me permission, right? Sir, it's given, sir. You want me to launch once again? Yes, sir. Congratulations. Thank you, sir. The Big Debate successfully launched the product. Now, we should know how to utilize the product. It is more important thing. For that, I request Mrs. Priyadarshini, the director of Big Debate, to elaborate the features and functions of this product. Welcome, ma'am.
Thank you so much. Thank you so much, Jina sir and Anand sir, for coming here and launching our product and making this session a proud moment. And so I'll explain the features, what is available in the latest version. And along with that, I'll just make a fast go through for the previous version also. So give me a moment. Okay, fine. Now it's OBM, that is Online Big Mart version 2.0. So we have launched it successfully. Now all our customers will be getting the version 2.0. Let us see what 2.0 has and the previous version has. Okay, so let me fastly go through this. So what's inside? It's a quick review. So first thing, when sir பாத்தீங்கன்னா ஜின்னா சார் வந்துட்டு இப்போ இந்த வெப்சைட் லான்ச் பண்ணாரு. இந்த வெப்சைட் onlinebigmart.com அப்படின்ற சைட்டுக்குள்ள போனீங்கன்னா you can see this one. It helps to set up your online store in 5 minutes. இது உங்களுக்கு வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ண உடனே you will get a website. And so இது பாத்தீங்கன்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ் சொல்லி கொடுத்துருக்கோம். இதுல வந்துட்டு 500+ கஸ்டமர்ஸ் இருக்காங்க. எவ்வளவு ஃபாஸ்டா ரெடி பண்ண முடியும், அதே மாதிரி 5 மினிட்ஸ்ல உங்களுக்கு லான்ச் பண்ண முடியும் சொல்லியிருக்கோம். And இங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் அப்ளிகபிள் ஃபார் grocery shop, textile shop, restaurants, bakeries, home appliances, footwear, mobile shop, cycle mart சொல்லிருக்கோம். இதுல நிறைய யாரோ ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ண நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இது வந்து சூட்டபிளா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ஒவ்வொன்றும் நீங்க கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணி இதோட மாடல் ஆப், மாடல் வெப்சைட் நீங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எப்படி இருக்குன்னு பாக்கலாம், டெக்ஸ்டைல் ஷாப்ல எப்படி இருக்குன்னு சொல்லி பாக்கலாம். அது கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா எப்படி என்ன ஃபீச்சர்ஸ் அவைலபிள் இருக்கு, இது எப்படி ஈஸியா ஆர்டர் பிளேஸ் பண்றது, இதோட ஆர்டர் ஹிஸ்டரியை பாக்குறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எஸ்எம்எஸ் அலர்ட்ஸ் வரும், ஆன்லைன் பேமெண்ட் கேட்வே இருக்கு, நீங்க ஆர்டர்ஸோட பில் காப்பியை பிரிண்ட் எடுக்கலாம், அட்மின் டேஷ்போர்ட் செட்டிங்ஸ் இருக்கு, அண்ட் லொகேஷன் டீடைல்ஸ், ஆப் ஹாலிடே எல்லாமே செட் பண்ணிக்கலாம். இந்த ஃபீச்சர்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம். அதோட பிரைசிங் டீடைல்ஸ் நம்ம இங்க கீழே கொடுத்துருவோம். ஸோ திஸ் இஸ் a landing page of onlinebigmart.com. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சில பேர் கேட்பாங்க இந்த ஆப் வந்து என் பேர்லயே வருமா, நீங்க கொடுக்குற அந்த இது வந்துட்டு ஆப் வெப்சைட் வருது, ஓகே எனக்கு ஆப் வந்து என் பேர்லயே வருமா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ உங்களுக்கு தெரியறதுக்காக நான் கூகுள் பிளே ஸ்டோர்ல இங்க ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸோட லிஸ்ட் நான் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் வந்து ஒரு கொஞ்சம் பேர் நான் எடுத்திருக்கேன். பாத்தீங்கன்னா இதெல்லாம் நாங்க ஆன்லைன் பிக் மார்ட் ஓபிஎம் ஓட கஸ்டமர்ஸ், லைக் அவங்களோட பிராண்ட் நேம்ல அவங்க லோகோ, அவங்களோட ஆப் நேம் வந்துட்டு இங்க லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கோம். இதுல சில மத்த ஆப்ஸும் இருக்கு. நாங்க வந்துட்டு B2B ஆப்ஸும் பண்ணிருக்கோம், ஆஃப்டர் சேல்ஸ் ஆப்பும் பண்ணிருக்கோம், அதுவும் இதுல இருக்கு. அதோட சேர்த்து மேஜரா பாத்தீங்கன்னா ஓபிஎம் ஆப் இருக்கு. ஸோ நிறைய பேர் எங்க கஸ்டமர்ஸ் இதுல இருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஈஸி கார்ட், இங்க ஈஸி கார்ட் இருக்கு. அந்த ஈஸி கார்டை நான் கிளிக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இவங்களோட இது பாத்தீங்கன்னா இவங்களோட லோகோ இவங்களே வந்து போட்டது, அதே மாதிரி இவங்க நேம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அவங்களோட பேர்ல வந்துடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஆப் வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸ் மட்டுமே டிஸ்பிளே ஆகும். அந்த ப்ராடக்ட்ஸை பார்க்கலாம், இவங்க எப்படி போட்டிருக்காங்க பாருங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் பத்தி டிஸ்கிரிப்ஷனும் இதுல அவைலபிளா இருக்கு. ஸோ இதை பத்தி டீடைல்ஸ், இதோட சைஸ் என்ன எல்லாமே அதுலயே இருக்கும். ஸோ எவ்வளவு பேர் இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க நீங்க பாத்துட்டே இருக்கலாம். ஸோ உங்களோட ஓன் பிராண்ட் நேம்ல ஒரு ஆப் வந்து பிளே ஸ்டோர் பப்ளிஷ் பண்ணி கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதோட மாடல் வெப்சைட் எப்படி நான் சொன்ன மாதிரி நீங்க அந்த லேண்டிங் பேஜ்க்குள்ள போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு பட்டன், இதுல ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்கோம். நீங்க ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கிளிக் பண்ணி பார்க்கலாம். அப்படி நான் வந்து ஒரு கிராசரி ஷாப்போட நான் கிளிக் பண்ணி காமிக்கிறேன். இது பாத்தீங்கன்னா வெப்சைட் எப்படி வரும்னு காமிக்கிறேன். onlinebigmart.com/ போட்டு ஒரு அந்த கம்பெனி நேம் இந்த மாதிரி வெப்சைட் வரும். மேல வந்துட்டு உங்களோட லோகோ வந்துடும். பிக்டிபிஸ் லோகோ பார்த்தா உங்க லோகோ இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க சர்ச் ஆப்ஷன் இருக்கு. சர்ச் ஆப்ஷன் ஒரு பக்கம் லெஃப்ட் சைட்ல இருக்கு, நான் ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். இங்க போய் உங்க கஸ்டமர்ஸ் உங்களோட ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ப்ராடக்ட் சர்ச் பண்ணி பாக்குறேன். இது வந்து இந்த ப்ராடக்ட் இல்லைன்னு சொல்லி காமிக்குது. வேற ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணி பாக்குறேன். அப்போ அந்த ப்ராடக்ட்டை காமிக்குது. இந்த ப்ராடக்ட் எப்படிப்பட்டது, எவ்வளவு ருபீஸ் எல்லாமே வந்துட்டு ஹைலைட் பண்ணி காமிக்குது. ஓகே, மறுபடியும் ஹோம் பேஜுக்கு போய் பார்க்கலாம். ஸோ அது போய் பார்க்கும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா இது வந்து வாட்ஸ்அப் இன்டெகிரேஷன். ஸோ வாட்ஸ்அப்ல அந்த கஸ்டமர்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ நான் சில கேட்டகரி கிளிக் பண்ணோன்னே என்னென்ன கேட்டகரிஸ் நான் கிரியேட் பண்ணியிருக்கேனோ அது எல்லாமே இங்க வந்து டிஸ்பிளே ஆகி காமிக்குது. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மை ஆர்டர்ஸ் ஆப்ஷன் இருக்கு, ரைட் சைட்ல கார்ட் ஆப்ஷன் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு பேசிக்கான ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே நம்ம வச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த ஸ்க்ராலர்ஸ்னா பேனர்ஸ் நம்ம சொல்லுவோம். இந்த பேனர்ஸ்லாம் நீங்களே மாத்திக்கலாம்.
இந்த பேனர் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த தேவையான ப்ராடக்ட்ஸ் இப்போ ஏதாவது நீங்க வந்து ஆஃபர் கொடுத்துருப்பீங்க, ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பீங்க, அப்போ அதெல்லாம் அந்த பேனர்க்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா அதை கிளிக் பண்ணோடனே அந்த ப்ராடக்ட்ஸ் மட்டுமே லிஸ்ட் அவுட் ஆகும். கீழே பாத்தீங்கன்னா கேட்டகரிஸ், நம்ம எப்படி அந்த லெஃப்ட் சைட்ல கேட்டகரி கிளிக் பண்ணும்போது எல்லாமே அந்த ஸ்கொயர் பாக்ஸ்ல வந்ததோ அதுவே நம்ம வந்து ஹாரிசான்டலா இங்க காமிச்சிருக்கோம். இது கிளிக் பண்ணும்போது அது சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகி காமிக்கும். மசாலா அண்ட் ஸ்பைசஸ் வந்து காமிச்சிட்டு இருக்கேன். சோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு கேட்டகரிலையும் ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு குரூப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நியூ ப்ராடக்ட்ஸ் அப்படி ஒரு செக்ஷன் இருக்கு. அதுல நீங்க லேட்டஸ்டா என்ன ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணீங்களோ அதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி காமிச்சிக்கலாம். வித் வந்துட்டு யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் டிஃபரன்ஷியேஷன் காமிக்கலாம். 1 kg 500 grams 250 grams இந்த மாதிரி நிறைய நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கலாம். கிளிக் பண்ணும்போது அதுக்கான பிரைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகும். ஆட் டு கார்ட் ஆப்ஷன் இருக்கு. கிளிக் பண்ணோடனே கார்ட்ல போய் ஆட் ஆயிருது. அப்புறம் நீங்க எத்தனை குவான்டிட்டி வேணா நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சரி, ஒரு ப்ராடக்ட் கிளிக் பண்ணி காமிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த ப்ராடக்டோட நேம் வரும். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் 4 பிக்சர் வரைக்கும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அந்த டிஸ்கிரிப்ஷன் டீடைல்ஸ் இருக்கும். இது வந்துட்டு நீங்க கிளிக் பண்ணும்போது அது பிரைஸ் மாறும். அதுக்கப்புறம் பார்த்தா கீழே அதே மாதிரி ஃபூட்டர் லிங்க்ஸ்ல உங்களுக்கு கால் ஆப்ஷன் எல்லாமே இருக்கு. அதே மாதிரி ஃபூட்டர் லிங்க்ஸ் அபவுட் அஸ், பிரைவசி பாலிசி, டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், ரீஃபண்ட் அண்ட் ரிட்டர்ன் பாலிசி எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். ரைட் சைட்ல சோஷியல் மீடியா அந்த ஆப்ஷன் எல்லாமே நம்ம அவைலபிளா இருக்கு. ஓகே, சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மறுபடியும் கொஞ்சம் கீழே வந்து காமிக்கிறேன். இதெல்லாம் பெஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட்ஸ். இப்போ இந்த பெஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட்ஸ்ல வந்துட்டு நீங்க இந்த மாதிரி கேட்டகரிஸ் பண்ணிக்கலாம். ஸோ நியூ ப்ராடக்ட்ஸ், பெஸ்ட் செல்லிங், டிஸ்கவுண்ட் ப்ராடக்ட்ஸ் மாதிரி நீங்க கேட்டகரிஸ் பண்ணி நீங்க உங்களோட வெப்சைட்டை நீங்க அழகா நீங்க காமிக்கலாம். இந்த மாதிரி நீங்க ஸ்க்ரால் எல்லாம் போட்டு உங்க பிக்சர்ஸ் எல்லாம் நீங்க நீட்டா வச்சுட்டீங்கன்னா ஒவ்வொரு இதுவே காமிக்கும். ஸோ ஒரு ப்ராடக்ட்டை பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா நாட் அவைலபிள் காமிக்கும். ஸ்டாக் இல்லாத ப்ராடக்ட்டை நாட் அவைலபிள் காமிக்கும். பட் ப்ராடக்ட் இருக்கு, நீங்க டீல் பண்ணிட்டு இருக்கீங்க காமிக்கும் கஸ்டமருக்கு. ஓகே, இப்போ நான் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணிருக்கேன். இன்னொரு ப்ராடக்ட் நான் ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதை கிளிக் பண்ண உடனே எனக்கு ஆட் டு கார்ட்ல போய் எனக்கு வந்து ஆட் ஆகும். ஒரு ப்ராடக்ட் ஆல்ரெடி இருக்கு இல்லையா, நான் அதுக்கு கிளிக் பண்ணி காமிக்கிறேன். ஆல்ரெடி கியூமின் பவுடர் வந்து நான் ஆட் பண்ணிருக்கேன். டாக்ஸ் காமிக்குது, ஷிப்பிங் காஸ்ட் காமிக்குது. இதுதான் என்னோட கார்ட்ல நான் ஆட் பண்ணிருக்க ப்ராடக்ட். ஓகே, ஸோ டாக்ஸ் டீடைல்ஸ் தான் காமிக்குது. முன்னாடி நான் ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்றேன், அதுவும் ஆட் ஆகும். இன்னொரு ப்ராடக்ட் ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ 2 products has been added. டோட்டலி 3 products வந்துட்டு எனக்கு இங்க லிஸ்ட் அவுட்ல காமிக்குது. இப்போ இந்த கார்ட்லயே நான் போய் எனக்கு வந்து தேவையில்லாத ப்ராடக்ட் நான் தெரியாம ஆட் பண்ணிட்டேன், நான் க்ளோஸும் பண்ணிக்கலாம். அந்த ரிமூவ் ஆயிடும் அந்த ப்ராடக்ட். அதே மாதிரி கால்குலேஷன் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகி எனக்கு டோட்டல் அமௌண்ட் காமிக்கும். இங்கே எனக்கு வேணும்னா நான் 2-3 குவான்டிட்டி நான் ஆட் பண்ணி காமிக்கலாம். ஸோ 2 products or 3 products நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணோன்னா எனக்கு வந்து இங்க அமௌண்ட் வந்து கீழே வந்துட்டு ஆட் ஆகி காமிக்கும். ஸோ நான் செக் அவுட் பண்றேன். ஸோ செக் அவுட் பண்ணும்போது எனக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. ஆர்டர் சம்மரி நான் எவ்வளவு ப்ராடக்ட் போட்டிருக்கேன் காமிக்கும், டோட்டலா எவ்வளவு பே பண்ணணும், ஷிப்பிங் காஸ்ட் எனக்கு எவ்வளவு ஆட் ஆயிருக்கு, டாக்ஸ் எவ்வளவு இருக்குன்னு காமிக்கும். இதுல லாகின் ஆப்ஷன் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியா செக் அவுட் பண்றது கஸ்டமருக்காக ஃபோன் நம்பர் மட்டுமே வாங்கி மற்ற டீடைல்ஸ் ஷிப்பிங்க்கு வந்து நம்ம தேவையோ அதை மட்டும் வாங்கிருக்கோம். லைக் பின்கோட் செலக்ஷன் ஆப்ஷன். இப்போ சில ஸ்மால் ட்ரேடர்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப லோக்கல்ல மட்டும் தான் அவங்களால ட்ரேடிங் பண்ண முடியும். ஸோ அந்த பின்கோட் ஆப்ஷன் நம்ம வச்சிருக்கோம். அவங்களோட அட்ரஸ் டீடைல்ஸ் அவங்க போட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம கொடுக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நில்லுன்னு கொடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இருக்கு. பேமெண்ட் கேட்வே நம்ம லிங்க் பண்ணிருக்கோம். பேயூ, இன்ஸ்டா மோஜோ, ரேசர் பே, ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் நம்ம வந்து லிங்க் பண்ணிருக்கோம். நீங்க டேரக்டா கால் பண்ணும்போது நான் சொல்றேன் அதை பத்தி. ஸோ அதை கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா உங்களோட ஆர்டர்ஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா போய் வந்துட்டு சேவ் ஆயிடுச்சுன்னு கஸ்டமருக்கு வந்து ஒரு பேஜ்ல போய் காமிக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ ஆர்டர் சக்சஸ்ஃபுல்லி பிளேஸ்ட் அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஸோ மறுபடியும் ஹோம் பேஜுக்கு வந்துடும். இதுதான் வந்து இந்த மாடல் வெப்சைட். நீங்களே வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம், எப்படி வந்துட்டு என்னென்ன இது இருக்கு பார்க்கலாம், ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு. இப்போ வந்து கஸ்டமர் அவங்களோட ப்ரீவியஸ் ஹிஸ்டரி பார்க்கணும்னா மை ஆர்டர்ஸ் இந்த பட்டனை கிளிக் பண்ணி அவங்க மொபைல் நம்பர் கொடுத்தோன்னே அவங்க இதுக்கு முன்னாடி என்னென்ன ஆர்டர் பிளேஸ் பண்ணாங்க, என்ன டேட்ல ஆர்டர் பண்ணாங்க எல்லாமே காமிக்கும். என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு, இப்போ ஆர்டர் வந்து ஷிப்பிங்ல வந்துச்சா, டெலிவரி ஆயிடுச்சா, அப்புறம் என்ன காஸ்ட்ல பே பண்ணேன், அப்புறம் வேணானா நான் வந்து கேன்சல் கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் எல்லாமே எனக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ இது வந்து ப்ரீவியஸா கீழே நான் வந்து என்ன ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணிருக்கேன், சாரி என்னென்ன ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிருக்கேன்னு காமிக்குது. சில ஆர்டர்ஸ் வந்து ஷிஃப்ட் ஸ்டேட்டஸ்ல காமிக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணிருக்க மாடல் வெப்சைட்டோட ப்ரெசன்டேஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அட்மின் சாஃப்ட்வேர். ஸோ அட்மின் சாஃப்ட்வேர் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு அட்மின் சாஃப்ட்வேர் தான் வந்துட்டு உங்களுக்கு நீங்க கண்ட்ரோல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ கம்பெனி மாஸ்டருக்குள்ள போறேன். இந்த கம்பெனி மாஸ்டருக்குள்ள உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே இருக்கு. லைக் நீங்க எதுவுனா மாத்திக்கலாம். லைக் சோஷியல் மீடியால இருக்க ஃபூட்டர் லிங்க்ஸ் நீங்க கொடுத்துருந்தீங்களா அது நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். மொபைல் நம்பர், வாட்ஸ்அப் நீங்க உங்களுக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் எனக்கு வேண்டாம், வெறும் பேமெண்ட் கேட்வே மட்டும் வேணா நீங்க செட் பண்ணிக்கலாம். இமெயில் வர வைக்கலாம். கேன்சல் ஆப்ஷன் அந்த பட்டன் காமிச்சு இல்லையா, ஆரஞ்சு பட்டன், அது வந்து வேணாம்னா நீங்க எடுத்து விட்டலாம்.
அதே மாதிரி இந்த ஹவர்ஸ், ஒர்க்கிங் ஹவர்ஸ், எவ்வளவு நேரத்துல எவ்வளவு நேரம் வரைக்கும் இருக்கு எனக்கு இருக்கணும், பின்கோட் வேணுமா வேணாமா, நான் எல்லா ஊர்லயும் நான் வந்து அப்ளை பண்ணுவேன் அப்படின்னா நீங்க பின்கோட் ஆப்ஷன் எடுத்து விடலாம். ஷிப்பிங் காஸ்ட் வந்து எந்த மாதிரி வெயிட் பேஸ் பண்ணி வேணுமா இல்ல எந்த மாதிரி வேணும் நீங்க செட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த கம்பெனி மாஸ்டர். அதே மாதிரி கண்டென்ட் மாஸ்டர்னு சொல்லி வச்சிருக்கோம். ஃபூட்டர் லிங்க்ஸ் பார்த்தாலே அபவுட் அஸ், பிரைவசி பாலிசி, டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், நீங்க என்னென்ன கண்டென்ட் நீங்க கொடுக்கணுமோ அதெல்லாமே கொடுக்கும். பாத்தீங்கன்னா நான் வெப்சைட் மட்டும் போய் காமிக்கிறேன். அபவுட் அஸ்ல இந்த ஒரு டம்மி டெக்ஸ்ட் போட்டிருக்கேன். அந்த டம்மி டெக்ஸ்ட் இங்க இருந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நீங்க எது சேஞ்ச் பண்ணாலுமே வந்துடும். ஸோ பிரைவசி பாலிசி இதெல்லாம் வந்துட்டு உங்க பேமெண்ட் கேட்பே நீங்க வந்து போகும்போது அது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். ஸோ பிரைவசி பாலிசி கிளிக் பண்ணி காமிக்கிறோம். டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், அதே மாதிரி ரீஃபண்ட் அண்ட் ரிட்டர்ன் பாலிசி. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கண்டென்ட் வந்து டைனமிக்கா உங்க வெப்சைட்ல இருந்தே வரும். நீங்க எது சேஞ்ச் பண்ணாலுமே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ உங்க எஸ்இஓக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பேனர் மாஸ்டர் பாத்தீங்கன்னா பேனர்ஸ்ல நீங்களா வந்துட்டு உங்க நீங்க பேனர்ஸ் எந்த டிசைனா கொடுக்கலாம். அந்த பேனர் கிளிக் பண்ணா என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வரணும் அப்படின்றது நீங்க செட் பண்ணிக்கலாம். கேட்டகரி செலக்ட் பண்ணோன்னே எனக்கு ஆப்பிள்னு ஒரு ப்ராடக்ட் காமிக்குது. ஸோ நான் அந்த ப்ராடக்ட் வந்துட்டு இதை கிளிக் பண்ணி வர மாதிரி நான் செட் பண்ணிக்கலாம். இதுதான் பேனர்ஸ் நான் சொன்னது. இதை பாத்தீங்கன்னா பட்டன் வச்சிருக்கேன், ஷாப் நவ் அப்படின்ற பட்டனை. அதை கிளிக் பண்ணா அந்த பேனர்ல இருக்க ப்ராடக்ட்ஸ் மட்டுமே இங்க டிஸ்பிளே ஆகி காமிக்கும். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க ஏதாவது டிஸ்கவுண்ட் கொடுக்குற நேரத்துல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குரூப், கேட்டகரி அண்ட் ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம வந்து எதுவா நீங்க மாத்தலாம். நீங்க உங்களுக்கு தேவையில்லாத ப்ராடக்ட்டை நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். நீங்க புதுசா ப்ராடக்ட் ஆட் பண்ணலாம். ஸோ ஆட் பண்ற ப்ராடக்ட் எந்த கேட்டகரிக்குள்ள வரணும், என்னோட யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் அதுல அவைலபிளா இருக்கு. லைக் 1 kg இல்ல இது வந்து லிக்விடான லிட்டர்ஸா எடுக்கிறதா. கரன்சி பாத்தீங்கன்னா மல்டிபிள் கரன்சி ஆப்ஷன் நம்ம வச்சிருக்கோம். டிஸ்கவுண்ட் குள்ள வரணுமா இல்லையா, ஒவ்வொரு ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா 4 இமேஜ் வந்து ஆப்ஷன் நம்ம வச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே இதுல அவைலபிளா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் மாஸ்டர். ஒரு ப்ராடக்ட் நான் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன், அது வந்துட்டு எனக்கு ஒரு வாரம் மட்டும் தான் இந்த டிஸ்கவுண்ட் அவைலபிள். ஆட்டோமேட்டிக்கா அது வந்து அப்புறம் வந்துட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறம் அதுவாவே க்ளோஸ் ஆயிருக்கும். அப்படின்னா நான் சில்லி பவுடர் எடுத்துக்கிறேன். சில்லி பவுடர் பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு நெக்ஸ்ட் ஒரு வாரத்துக்கு மட்டும் இந்த டிஸ்கவுண்ட் வந்து அவைலபிளா இருக்கணும் அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். ஆடியன்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 2.0 கண்டிப்பா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன இருக்குன்னு. இது ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் நான் சொல்லி முடிச்சுட்டேன். ஸோ பாத்தீங்கன்னா 2க்கும் டிஸ்கவுண்ட் நான் கொடுத்துருக்கேன். கொடுத்த உடனே பாத்தீங்கன்னா எனக்கு ஃப்ரண்ட் எண்ட்ல பாத்தீங்கன்னா எனக்கு சாஃப்ட்வேர் வெப்சைட்ல சில்லி பவுடர் இப்போ பாத்தீங்கன்னா இங்க டிஸ்கவுண்ட் காமிக்கல. சில்லி பவுடர் டைப் பண்றேன். ஸோ வந்து எனக்கு அப்டேட் ஆயிருக்கு பாருங்க. இப்போ அந்த பிரைஸ் அடிச்சு எனக்கு கம்மியான பிரைஸ் 10% டிஸ்கவுண்ட் கூட எனக்கு இங்க காமிக்குது. இங்க பாத்தீங்கன்னா இது எம்ஆர்பி பிரைஸ், இது டிஸ்கவுண்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லி நான் காமிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு ப்ராடக்ட் நான் பண்ணியிருந்தேன், கியூமின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். கியூமின் பவுடர் சர்ச் பண்ணி பாக்குறேன். இதுவும் பாத்தீங்கன்னா நான் டிஸ்கவுண்ட் கொடுத்த மாதிரி 20% டிஸ்கவுண்ட் எனக்கு கிடைச்சிருக்கு. நான் இது வந்து பாத்தீங்கன்னா 2 வீக்ஸ் வந்து இந்த டிஸ்கவுண்ட் காமிச்சிட்டு இருக்கும். ஸோ நான் செட் பண்ணிக்கலாம் எவ்வளவு நாளைக்கு இந்த டிஸ்கவுண்ட் இருக்கணும் வேண்டாம் அப்படின்ட்டு நான் செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹாலிடே மாஸ்டர், ஒரு பிசினஸ் தேவையானது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹாலிடே நான் வந்து வேணும்னா நான் வந்துட்டு இந்த ஆப் கொஞ்ச நாள் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்றதுக்கு. அதே மாதிரி நான் ஆர்டர் பிளேஸ் பண்ண பாத்தீங்கன்னா இங்க லிஸ்ட் ஆஃப் டோட்டலா எவ்வளவு எனக்கு ஆர்டர்ஸ் இருக்கோ அது எல்லாமே டோட்டலா காமிக்குது. இதை பிரிண்டும் எடுத்துக்கலாம். இது வந்துட்டு எனக்கு பில் காப்பி பிரிண்ட் எடுக்கிறதுக்கு ஆப்ஷன் எனக்கு இருக்கு. 2 வகையான பிரிண்ட், லைக் வந்து A4 ஷீட்லயும் பிரிண்ட் எடுக்கலாம், லைக் தெர்மல் பிரிண்ட்லயும் வந்துட்டு பிரிண்ட் எடுக்கலாம். உங்களுக்கு 2 ஆப்ஷனுமே நம்ம கொடுத்துருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சைஸ்ல நீங்க பிரிண்ட் எடுக்கனாலும் நீங்க எடுத்துக்கலாம். நான் ஹெடர் ஃபுட்டர் ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது பாத்தீங்கன்னா மாதிரி தான் உங்களுக்கு ஒரு பிரிண்ட் வரும். நீங்க இந்த சைஸ்ல தேவையான சைஸ்ல எடுத்துக்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் வந்துட்டு இது கொடுத்துருக்கேன். ஸ்டேட்டஸ் நீங்க பெண்டிங், ஷிப் அண்ட் கேன்சல் நீங்க என்ன ஸ்டேட்டஸ் கொடுக்குறீங்க அது கஸ்டமருக்கு வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். அதே மாதிரி ரிப்போர்ட்ஸ் உங்களுக்கு எல்லா ரிப்போர்ட்ஸுமே நம்ம கொடுத்துருக்கோம். எது டாப் மோஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட், அதுக்கப்புறம் எது வந்துட்டு எந்த கஸ்டமர் நல்லா டாப் மோஸ்டா வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க எல்லாமே நீங்க பாத்துக்கலாம். ஸோ எனக்கு ஒரு வாரத்துக்கு மட்டும் ஒரு 15 டேஸ் மட்டும் எனக்கு எவ்வளவு பிசினஸ் நடந்திருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு நான் கேட்டகரி வைஸ் எடுத்து பாக்குறேன். மசாலா மட்டும் எனக்கு எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு, ஃப்ரெஷ் ஃபுட்ஸ் எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு, ஆயில் இங்கே எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு, அது வந்து யாரே ஆர்டர் பண்ணிக்கலாம் சொல்லி ஒவ்வொரு கிளிக் பண்ணி எனக்கு பார்க்க முடியும். ஸோ எனக்கு அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதுல அவைலபிளா இருக்கு. நான் இது மூலமா இமெயில் அண்ட் SMS அனுப்புறதுக்கான ஆப்ஷனும் எனக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ ஷிப்பிங் காஸ்ட் செட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து காமிச்சிட்டு இருந்தேன்ல, இப்போ இந்த ஷிப்பிங் காஸ்ட் எப்படி செட் பண்ணது பாருங்க. நான் வந்து பில் வைஸ் எனக்கு 1000 ரூபாய்க்குள்ள ஆர்டர் பண்ணா 25 rupees எனக்கு வந்து பில் ஆகும், ஷிப்பிங் காஸ்ட் ஆட் ஆகும். நான் செட் பண்ணிப்பேன். இந்த மாதிரி எனக்கு எல்லா ஆப்ஷனுமே நான் வந்து அவைலபிளா இருக்கேன். நீங்க அட்மின் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, இப்போ எவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருந்தீங்க, என்னதான் நீங்க வந்து அப்டேட் பண்ணிருக்கீங்க, 2.0 என்ன இருக்கு. ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் வெர்ஷன் நான் காமிச்சிருக்கேன். 2.0 என்ன இருக்கு நான் காமிக்கிறேன். ஓகே, இது ஒரு பிக் கான்செப்ட் தான். நிறைய சார் சொன்ன மாதிரி நாங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு வெர்ஷன் மட்டும் பண்ணிட்டு நான் ஸ்டாப் பண்ணாம ரியல் டைம்ல என்ன தேவைப்படுது கஸ்டமருக்கு அவங்ககிட்ட நான் கான்ஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து நிறைய பேர்ட்ட ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸா இருக்கா, ஓகே அப்போ வந்துட்டு நான் இதை எப்படி ரிசால்வ் பண்றது. அதுவும் வந்து காமன், இது வந்து சாஸ் மாடல், எங்களோட CEO சொன்ன மாதிரி ஒரு சாஸ் மாடல் சாஃப்ட்வேர் போது ஒரு பெரிய சேலஞ்ச். ஏன்னா வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு எல்லா தேவைகளும் இருக்காது.
காமனா சில தேவைகள் இருக்கும். அந்த தேவை எல்லாமே நம்ம கன்சாலிடேட் பண்ணி எல்லாருக்குமே தேவையான அந்த ஃபீச்சர்ஸ் நம்ம வந்துட்டு இங்க வச்சிருக்கோம். இன் ஃபியூச்சர்ல மறுபடியும் நாங்க கான்ஃபரன்ஸ் வச்சு எங்க கஸ்டமர்ஸ் இருந்து ஃபீட்பேக் எடுத்துக்கிட்டு எல்லாருக்குமே பொதுவான தேவைகளை வந்து வெர்ஷன் வந்து நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து 2.0 என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இவ்வளவு நான் வீடியோவை எடுத்து காமிச்சிருந்தேன். பிகாஸ் வந்து எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு சில பேருக்கு தெரியாம இருக்கும். அதனால வீடியோ எடுத்து காமிச்சேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் காமிக்கிறேன். பிகாஸ் கொஞ்ச நேரம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருக்கேன். இப்போ வரப்போற இந்த இதுல பாத்தீங்கன்னா ப்ராடக்டோட பேஜ் பாத்தீங்க இல்லையா, அந்த ப்ராடக்டோட பேஜ் கீழே உங்களுக்கு ஷேர் திஸ் ப்ராடக்ட் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு 4 ஆப்ஷன். இது வந்து வெப்சைட்னால உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் வந்து டிசேபிள் ஆயிருக்கு. ஆப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது உங்க ப்ராடக்ட்டை நீங்க வந்து உங்க இன்னொரு கஸ்டமருக்கு வந்துட்டு நீங்க ஈஸியா ஷேர் பண்ணிக்கலாம். அப்போ அவங்களுக்கு வந்துட்டு மறுபடியும் இந்த ஆப்போ இல்ல வெப்சைட்டோ டவுன்லோட் பண்ணணும் அவசியம் கிடையாது. இந்த ப்ராடக்ட் நீங்க ஈஸியா ஷேர் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட் கிளிக் பண்ண உடனே அந்த ஆப் ஓப்பன் ஆகி அதுல இருந்தே அவங்க வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். இது நீங்க எத்தனை பேருக்கு ஷேர் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு வாட்ஸ்அப் மட்டுமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா இல்ல, ஃபேஸ்புக்லயும் நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கான ஒரு இதான் சாம்பிள் தான் காமிச்சிருக்கேன். ஸோ ஷேர் ப்ராடக்ட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆன் ஃபேஸ்புக் ஆல்சோ. ஸோ இந்த ப்ராடக்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபேஸ்புக்ல காமிக்கும். நான் அந்த ஆப்ஷன் வந்து காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு கிளிக் பண்ணணும், இந்த மாதிரி காமிக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹைட் ஆர் அன்ஹைட். இது நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டாக் வந்து காமிக்குது, ஸ்டாக் இல்ல, பட் வந்து எனக்கு எதுக்காக ஃப்ரண்ட்ல காமிக்கணும், ஹைட் பண்ணிக்கிற எனக்கு ஆப்ஷன் கொடுப்பீங்களான்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கான ஆப்ஷன் நாங்க கொடுத்துருக்கோம். ப்ராடக்ட் டெலீட் பண்ணாம ஹைட் வந்து நீங்க பண்ணிக்கலாம். அப்போ எப்போ வேணா நீங்க வந்துட்டு ஹைட் பண்ணிக்கலாம் இல்ல அன்ஹைட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் உங்களுக்கு இந்த கீழே கொடுத்துருக்கோம். நான் ஆரோ மார்க் வந்து போட்டு காமிச்சிருக்கோம். இது உங்களுக்கு வந்துடும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கீவேர்ட் எஸ்இஓ. இது நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தாங்க ரொம்ப நாளா. எங்களுக்கு வந்துட்டு நீங்க எல்லாம் ஃப்ரண்ட் எண்ட் கொடுக்குறீங்க, பேக் எண்ட் கொடுக்குறீங்க, எங்களுக்கு எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் வந்து ரீச் பண்றது கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது. பிகாஸ் நான் வந்து இன்னும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அதெல்லாம் போகணும்னா எனக்கு வந்துட்டு நிறைய செலவாகுது. நீங்க கொஞ்சம் எஸ்இஓ சப்போர்ட் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. ஓகே. சோ அது வந்து நம்ம என்ன பண்ணலாம், நிறைய ரிசர்ச் பண்ணி கீவேர்ட்ஸ் அப்படின்றத வந்துட்டு ஒரு ஆப்ஷன் நம்ம வச்சிருக்கோம். இனிமே உங்களோட மாஸ்டர் பேஜ்ல மாஸ்டர் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா கீவேர்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். அந்த கீவேர்ட்ல என்ன இருக்கும்னா உங்களுக்கு 5 கீவேர்ட் வரைக்கும் நீங்க கமா போட்டு நீங்க போட்டுக்கலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா பிக் டிபிஸ் வெஜிடபிள், பிக் டிபிஸ் வெஜ் அப்படி யாராவது நெட்ல சர்ச் பண்ணாங்கன்னா எங்களோட வெப்சைட் வரணும் அப்படின்னு நாங்க செட் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி நீங்க லோக்கல் நீங்களா வந்து ஏதாவது லோக்கலா உங்களுக்கு சர்ச் பண்ண வரணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கிராசரி ஷாப் அட் வேற ஏதாவது ஊர், சென்னை இல்ல கிராசரி ஷாப் அண்ணா நகர் அப்படி சொல்லி நீங்க செட் பண்ணிக்கலாம். அப்போ வந்துட்டு உங்களோட வெப்சைட்டோட ஃப்ரண்ட் பேஜ் வந்துட்டு சர்ச் பண்ணும்போது வரும். சோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இது வந்து போட்டு காமிச்சிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா பிக் டிபிஸ் வெஜிடபிள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிருக்காங்க. பட் இருந்தாலும் அப்படியே சர்ச் பண்ணி பார்த்தேன். சோ வெஜிடபிள்னு சொல்லி போட்டோடனே எங்களோட வெப்சைட் எங்களுக்கு காமிக்குது. பாத்தீங்களா, நான் வந்து கீவேர்ட்ல யூஸ் பண்ணிருந்தோம். கிராசரி ஷாப் அப்படின்னு வந்துட்டு எங்களோடது வந்து காமிக்குது. இதே மாதிரி இது வந்து உடனே வருமா, போட்ட உடனே வருமா அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். பிகாஸ் எஸ்இஓ இஸ் a ஸ்லோ ப்ராசஸ். பட் இது வந்து ஸ்டேபிளா இருக்கும். கொஞ்ச நாளைக்கு நீங்க வந்துட்டு இதை யூஸ் பண்ணி சர்ச் பண்ணி உங்களுக்கு கஸ்டமர்ஸ் சர்ச் பண்ணும்போது உங்களோட வெப்சைட் வந்து ஃப்ரண்ட்ல காமிக்க சான்ஸ் நிறைய இருக்கு. ஸோ எஸ்இஓ உங்களுக்காக பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே. இதை விட ஒரு பெரிய சர்ப்ரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க ஆன்லைன்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆன்லைன்ல வந்து எங்கிட்ட ஆப் வாங்கிருக்கீங்க. உங்க கடையில வந்து சில டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருக்கும். அப்போ ஸ்டாக் வந்துட்டு எதுக்காக நம்ம கொண்டு வரல, ஸ்டாக் எதுக்காக கொண்டு வரலன்னு பாத்தீங்கன்னா, உங்க கடையில ஒரு ஸ்டாக் இருக்கும். சரிங்களா, ஒரு 100 ஸ்டாக் கடையில இருக்கு. அந்த வந்துட்டு ஆன்லைன்ல சேல்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்டாக் குறைஞ்சிருக்கும். ஓகேங்களா. ஸ்டாக் குறையும் போது என்ன ஆகும், உங்களுக்கு கிளாஷிங் நடக்கும். இது ஸ்டாக் இருக்கா இல்லையா அப்படின்ற கன்ஃபியூஷன் நடந்துட்டு இருக்கும். அப்போ உங்க ஷாப்ல ஒரு சாஃப்ட்வேர் வேணும், ஆன்லைன்ல ஒரு சாஃப்ட்வேர் வேணும், ரெண்டுத்துக்கும் காமனா ஒரு ஸ்டாக் வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு காமனான பிளாட்ஃபார்ம் கண்டிப்பா இருக்கணும். புரியுதுங்களா. நான் அப்போ வந்து ஷாப்போட பிஒஎஸ் பெனிஃபிட் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ இந்த சாஃப்ட்வேர்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஸ்டாக் ஆட் பண்ணிக்கலாம், கடையில் நடக்கிற சேல்ஸும் நீங்க போட்டுக்கலாம். அதே மாதிரி ஆன்லைன் நடக்கிற சேல்ஸும் உங்களுக்கு காமிக்கும், கடையில் நடக்கிற சேல்ஸும் உங்களுக்கு காமிக்கும். அது எப்படின்னு இப்ப கொஞ்சம் பார்க்கலாம். சோ இது வந்து ஒரு பில்லிங் ஸ்கிரீன். இந்த மாதிரி தான் உங்களுக்கு சேல்ஸ் வந்து காமிக்கும். சேல்ஸ் பட்டனை கிளிக் பண்ணோடனே ஆட் சேல்ஸ்ல இருக்கும். இதுல நீங்க வந்து ஆட் பண்ணிக்கிற கேட்டகரி அதே கேட்டகரி தான் இங்க உங்களுக்கு காமிக்கும். சோ பாத்தீங்கன்னா அந்த கேட்டகரி சர்ச் பண்ணி பார்க்கலாம். நிறைய கேட்டகரி இருக்கும்போது நீங்க சர்ச் பண்ணோடனே அது மட்டும் மேல உங்களுக்கு எடுத்து காமிக்கும். அந்த பர்டிகுலர் கேட்டகரி நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா அது சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். அந்த ப்ராடக்ட் நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் இருக்கா உங்களுக்கு தெரியுது. நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால சர்ச் ஆப்ஷன் மேல வச்சிருக்கோம். அந்த சர்ச் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட் மட்டும் ஹைலைட் பண்ணி காமிக்கும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். சோ ஒரு ப்ராடக்ட் நான் கிளிக் பண்ணி காமிக்கணும். ஓகே, ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன்.
அதுல வந்து பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணோடனே யூனிட் ஆஃப் மெஷர் 500 grams, அதுல 500 grams எடுத்துக்கிறேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா 1 kg எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி 2 ப்ராடக்ட் நான் ஆட் பண்ணிருக்கேன். இப்போ நான் இதோட குவான்டிட்டி நான் இங்க மாத்திக்கிறேன். 2னா ஆட்டோமேட்டிக்கா இங்க மல்டிப்ளை ஆகி காமிக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் வந்து எத்தனை ப்ராடக்ட்ஸ் நான் ஆட் பண்ணி ஷாப் ப்ராடக்ட் பில்ஸ்லாம் வந்துட்டு ஈஸியா வந்து பில் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து ஈஸி பில்லிங் தான். டச் ஸ்கிரீன் வச்சு தான் பண்ணணுமா இல்லை, தேவையில்லை. நீங்க வந்து மவுஸ் வச்சு பண்ணலாம். டச் ஸ்கிரீன் தான் அதுவும் பெஸ்டா தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளா ஃபாஸ்டா உடனே பில் போட்டு கொடுத்துடலாம். பில்னு கிளிக் பண்ண உடனே இது வந்துட்டு தேவையில்லாத ப்ராடக்ட் ரிமூவ் பண்ணிக்கிறது ஆப்ஷன் இருக்கு. பில் மூணுல 2 நான் எடுத்து வச்சுக்கிட்டு 1 ரிமூவ் பண்ணிட்டேன். பில் நம்பர் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். டிஸ்கவுண்ட் வந்து நான் 0ன்னு கொடுத்தேன். டிஸ்கவுண்ட் நான் கொடுக்கல. டிஸ்கவுண்ட் வேணா நீங்க கொடுத்துக்கலாம். என்னைக்கு பில் போடணுமோ அந்த டேட் காமிக்குது. இன்னைக்கு வந்து என்னோட கஸ்டமர்ஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணி, இப்போ வந்து எனக்கு ஆன்லைன்ல வந்தாங்களே கஸ்டமர்ஸ், அவங்க பேர்லயும் வரும், எனக்கு என்னோட கடைக்கு வர கஸ்டமரோட பேரும் இங்க வரும். ஸோ 2 பேரோட டீடைல்ஸும் இங்க லிஸ்ட் அவுட் ஆகி காமிக்கும். புது கஸ்டமர் வர்றாங்க, ஆன்லைன்ல வராத கஸ்டமர் வராங்க அப்படின்னா ஆட் நியூ கஸ்டமர் போட்டு நீங்க கஸ்டமர் டேட்டா பேஸை நீங்க வச்சுக்கலாம். நான் பிரியா என் பேரை போட்டு நான் சப்மிட் கொடுத்துட்றேன். கொடுத்தோடனே அதே மாதிரி எனக்கு வந்து கடையில தேவையான ஒரு பில் வந்து எனக்கு ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு A4 பிரிண்ட் பில்லும் இருக்கு. அதே மாதிரி தெர்மல் பிரிண்ட் ஆப்ஷன் நம்ம வச்சிருக்கோம். ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பில் ஆப்ஷன் டேக்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ டீடைல்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். இதை நீங்க வந்துட்டு PDF-ஆவும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பாத்தீங்கன்னா பிரிண்டாவும் எடுக்கலாம், PDF-ஆவும் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் அவைலபிளா இருக்கு. ஓகே, ஸோ உங்களுக்கு இப்போ நான் போட்ட பில்லிங்க காமிச்சிடும். நான் சொன்ன மாதிரி 2 பிரிண்ட் ஆப்ஷன் உங்களுக்கு டிஃபால்ட்டா இருக்கும். நீங்க அப்ப பிரிண்ட் எடுக்கலாம், அப்புறம் கூட நீங்க ஃபியூச்சர்ல பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ எத்தனை முறை வேணா நீங்க பிரிண்ட் எடுத்து பாத்துக்கலாம். லைக் தெர்மல் பிரிண்ட் ஆப்ஷன் நான் காமிச்சிட்டு இருக்கேன். இதுல என்னென்ன இருக்கும் அது எல்லாமே உங்களுக்கு காமிக்குது. ஓகே, ஸோ இதுல பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ், ஸ்டாக் எல்லாமே நம்ம வந்து உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ பாத்தீங்களா இப்போ POS பில்லிங். ஓகே, நான் சொன்ன மாதிரி ஸ்டாக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ஸ்டாக் வச்சிருப்பீங்க, அது பர்ச்சேஸ்ல போட்டோன்னே வரும். அதே மாதிரி ஆட் ஸ்டாக்ன்ற ஆப்ஷன் ஆட் ஆர் லெஸ் பண்ணிக்கலாம். நீங்க மேனுவலா வந்துட்டு நான் பர்ச்சேஸ் போடல, வந்துட்டு எனக்கு பில் இப்போ போடணும், இப்போ என்ன பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, அப்போ நீங்க போய் நீங்க ஸ்டாக்ன்ற ஆப்ஷன் இருக்கும், நீங்க அதுல போய் ஆட் பண்ணீங்கன்னா ஸ்டாக் ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆகும். பர்ச்சேஸ் பண்ணாமலே ஆட் பண்ணிக்கலாம். அப்போ எனக்கு வந்துட்டு ரொம்ப லோ ஸ்டாக்கா இருக்குன்னா ஹைலைட் பண்ணி காமிங்க அப்படின்னா அந்த மாதிரி ஹைலைட் பண்ணி காமிச்சுக்கோ. இந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கு இல்லையா, அது எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டாக் ரொம்ப குறைஞ்சிருக்கு. நான் பர்ச்சேஸ் போடாம அப்படியே நான் போட்டிருக்கேன். ஜஸ்ட் ஒரு டம்மி ஸ்டாக்ஸ் தான் போட்டிருக்கேன். அதே மாதிரி கிரீன் கலருக்குலாம் இப்போ ஸ்டாக் அவைலபிளா இருக்கு உங்களுக்கு இது காமிச்சிருக்கு. ஸோ ஸ்டாக் டீடைல்ஸ், ஸோ டோட்டலா ஸ்டாக் டீடைல்ஸ் எவ்வளவு இருக்குன்னு காமிக்கும். நான் டோட்டல் ஆல்ல போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணி பாத்துக்கலாம். ஓகே, ஸோ நான் வந்துட்டு எங்களோட அப்கிரேடட் வெர்ஷன்ஸ்ல வந்துட்டு என்ன நம்ம கொண்டு வந்துருக்கோன்றது சொல்லியிருக்கோம். உங்களுக்கு இதுல ஏதாவது குவெரிஸ் இருந்தா என்னை காண்டாக்ட் பண்ண, என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். ஸோ என்னோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். எங்களோட வெப்சைட் இருக்கு, அதுலயே நீங்க போஸ்ட் பண்ணலாம் உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாமே. ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் இப்போ சாட் பாக்ஸ்ல வந்திருக்கு. நான் நிறைய பேருக்கு ஆன்சர் பண்ண அதுலயே உங்களுக்கு எல்லாருமே ஆன்சர் பண்ணிருப்பேன் செஷன்லயே. ஏதாவது உங்க அடிஷனல் கொஸ்டின்ஸ் தான் நீங்க கேட்கலாம். ஸோ அட்மின் வந்துட்டு அதை கலெக்டிவ் பண்ணி உங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். Thank you, ma'am. The next important session is feedback and sharing experience. This helps us to do better and move forward to achieve our target. Shall we start, ma'am? Ma'am, can Yes, sir. Yes, sir. So this is our client feedback. Yes, ma'am. Actually, he was not able to attend the session today, but he has given us a video. And sorry, actually, he has attended also. Sir Madan, sir, welcome, sir. From Sacred Sweets, he has provided us a video. Let us hear this. Everyone, I am Balasubramaniam. I am from Sacred Sweets. We started Sacred Sweets in 1988. Previously, we were using many software solutions for our POS billing. We were not satisfied with those softwares. Then we requested those companies to give us some proper solution to meet our requirements, but none of the companies can do it. In that process, we have been keep on exploring other companies. We luckily found big solutions. Initially, we thought this company also one more company where we'll be going through, but luckily, it has ended up very positive way. This software providing up to 95% solutions of our day-to-day requirements. In that process, whenever we faced any challenges, it has been addressed immediately with a convenient object-oriented solutions. This software has become the major player in our organization system and administrative system.
This system is providing multiple reports which enables the management to analyze the data, plan better for the growth of the organization. Under the leadership of Mr. Pratik, the entire team is very responsible in meeting up the requirements whenever we need whatever we need. And Mr. Jyoti Kumar and Mr. Malli, who are in immediate contact with our team, they're always tremendous in their response. Anyways, I'm wishing all the best to their another vertical where they're coming up with online Big Mart software product launch. I'm wishing Big Biz Solutions all the best. The team also I'm wishing all the best. Thank you very much. Followed by Tanmart. வணக்கம், என்னுடைய பெயர் டேனியல். நான் டான்மார்ட் என்ற பெயரில் கிராசரி ஷாப் நடத்தி வருகின்றேன். நாங்கள் செய்யும் இந்த வகை வியாபாரத்தை விரிவுபடுத்த பல யோசனைகள் செய்தபோது அதில் முதலீடு மிகவும் அதிகமாகவும் அதே வேளையில் ரிஸ்க் மிக அதிகமாகவுமே இருந்தது. மேலும் எங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த தொடர்ந்து பல முயற்சிகள் செய்து வந்தோம். அப்பொழுது யூடியூப் பிஸ்னஸ் சேனலான businesspannalam.com மூலம் பிக்2பிஸ் சொல்யூஷனின் அனைவராலும் செய்யக்கூடிய முதலீட்டில் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் பற்றிய வீடியோவை பார்த்தோம். பிறகு எங்களது நிறுவனத்தின் விரிவாக்கத்திற்கு பிக்2பிஸ் சொல்யூஷன் மூலம் எங்களுக்கு தேவையான தீர்வை சுலபமாக பெற்றோம் என்பதனை இந்த வேளையில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதற்கு மிகவும் உறுதுணையான அந்த மிஸ்டர் பிரதீப்குமார் சார் அவர்களுக்கும் பிரியதர்ஷினி மேம் அவர்களுக்கும் மற்றும் அவர்களுடைய டீம் மெம்பர்ஸ் அனைவர்களுக்கும் இந்த வேளையில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். Now, those who like to give feedback or share your views lively, please unmute and share. வணக்கம், கோபிசன் பிளான் அண்ட் பில்ட்ல சிஓவா இருக்கேன். ஸோ இப்போ பிக்2பிஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு கார்பரேட் ஸ்டைல்ல வந்து நமக்கு ஒரு ஆப்போ இல்லை ஒரு வெப்போ டெவலப் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் பீப்புள்ஸ் வந்து ரேரா தான் இருக்காங்க. அதே மாதிரி அப்படி பண்ணணுங்கிறப்போ வந்து அதுக்கான காஸ்டிங்கும் வந்து நம்ம ஹையா கொடுக்க வேண்டியது இருக்கு. பட் ஆனா அதே நேரத்துல வந்து ஒரு கார்பரேட் ஸ்டைல்ல வந்து ஒரு வெப்சைட்டை வந்து எங்களுக்காக பண்ணி கொடுத்தாங்க, ப்ரோ இன்ஜினியர்ஸ்க்காக ஒரு கன்சல்டிங் ரிலேட்டட் வெப்சைட்டு. பட் அதுல வந்து கண்டென்ட்டும் இருக்கணும், சேம் டைம் வந்து வெப்சைட் பாக்குறவங்களுக்கு அதுக்கு என்ன ரெக்யர்மெண்ட்டுங்கிறது ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நாங்க சொல்லியிருந்தோம். பட் ரொம்ப எக்ஸலண்டா அவங்க நல்ல டைம் எடுத்து நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதை அப்படியே வந்து எங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப எக்ஸலண்டா இருந்துச்சு. யார்கிட்ட இந்த வெப்சைட் நேம் சொன்னோம்னாலும் பண்ணது யாருன்னு தான் ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவாகவும் எக்ஸலண்டாகவும் பண்ணி கொடுத்துருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிக்2பிஸ் டீம். அதே மாதிரி இன்னைக்கு அவங்க வந்து இந்த புது வெஞ்சரை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க 2.0 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க மென்மேலும் வளரணும். வாழ்த்துக்களுடன் பிளான் அண்ட் பில்ட். தேங்க்யூ. தேங்க்யூ சார். Thank you so much, sir. Ma'am, we can move to the next session, ma'am. Yes, yes. Now, this is the time to clarify our doubts. Dear participants, we have been listening and attending the meeting for the past 1 hour. If you have any queries regarding the product, you may ask and clarify our doubts. Those who like to clarify your doubts, please unmute and ask the doubts.
பார்ட்டிசிபென்ட்ஸ் லெஃப்ட் சைட் கார்னர்ல இருக்க மைக் பட்டன் கிளிக் பண்ணி அன்மியூட் பண்ணி உங்க டவுட்ஸ் என்ன இருந்தாலும் கேட்டுக்கலாம் டைரக்டா. சில பேர் சாட்ல வந்து சில கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு இந்த இதுல வந்துட்டு நான் கிளாரிஃபை கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். பட் இருந்தா உங்களுக்கு அந்த டவுட்ஸ் இருந்தா நீங்க என்கிட்ட கேட்கலாம். ஐ எம் ரெடி டு ஆன்சர் யுவர் queries. So இப்போ chatல இந்த queries நான் ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். So we can move on to the next session, I think. Thank you, ma'am. Last but not the least, I request Mr. M.G. Ramprasad, the organizer of the event, to deliver the vote of thanks. Welcome, sir. Thank you, ma'am. Thank you very much. It's my honor and pleasure to thank everyone in this occasion. First, I thank today's chief guest, Mr. Mohammed Jinnah, who launched the product successfully and gave a motivational speech. Thank you very much, sir. Then I thank the managing director of Black Forest, Mr. Anand Babu, who spoke as sweet as his cake. Thank you, sir. Thank you for your wonderful speech. Then I thank the founder and director of Big DBs, Mr. Pradeep and Mrs. Priyadarshini and Mrs. Booma and all Big DBs employees and their family members. And then I thank all the participants and members who join in this webinar meeting. And then I thank all the organizations like JCI Madurai Pandian, JCI and BNI, Next Gen Forum, Digit All Forum and CNI Forum. And my dear friends, success cannot be spelled without you. So once again, I thank you all for your wonderful and successful participation. Thank you very much. Thank you once again. Thank you. Thank you, sir. Online BigMart software product launch 2.0 meeting hereby urgent. Thank you very much for joining the session. Thank you once again. Thank you so much, ma'am. Thank you. Thank you all. Thank you. Thank you. Thank you for coming here. Thank you, ma'am. Thank you.